சுவாமி விவேகானந்தர் வேதாந்த தத்துவம் ஞான யோகம். சுவாமி விவேகானந்தர் 1863 முதல் 1902 வரை முன்னுரை வேதாந்த தத்துவமானது மனிதகுலத்தின் சமய போக்குகளை 4 முக்கிய பிரிவுகளாக கருதுகிறது. இந்த பிரிவுகள் துல்லியமாக பிரிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் ஒரு தனிநபரிடமே ஒன்றுக்கும் மேற்பட்ட போக்குகள் காணப்படலாம். பொதுவாகச் சொன்னால் தார்மீக வேலைகள் மூலமாகவும் சக மனிதர்களுக்கு உதவுவதற்கும் அவர்களை உயர்த்துவதற்கும் தொடர்ச்சியான முயற்சி எடுப்பதன் மூலமாகவும் தங்கள் சமய கருத்துக்களை வெளிப்படுத்த விரும்பும் ஒரு பெரிய மனித கூட்டம் உள்ளது. மற்றவர்கள் வலுவான பக்தித்தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அன்பு மற்றும் வழிபாட்டின் மூலம் தங்கள் சமய தேவைகளின் திருப்தியை காண்கிறார்கள். மேலும் சிலர் அதிக மாய உணர்வு கொண்டவர்களாக இருந்து ஏகாக்கிரகம் மற்றும் தியானத்தின் மூலம் தங்கள் இலட்சியங்களை அடைய விரும்புகிறார்கள். இறுதியாக மிக வலுவான பகுப்பாய்வுத்தன்மை கொண்ட ஒரு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் தர்க்கம் மற்றும் காரணத்தின் அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே அவர்கள் தத்துவம் மற்றும் விவேகத்தின் பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தரின் ஏற்கனவே வெளியிடப்பட்ட புத்தகங்கள் முதல் 3 வகை மனிதர்களின் கேள்விகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் இருந்தன. தற்போதைய இந்த நூல் கடைசி வகையான தத்துவ ஞானிகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ஞான யோகம் என்பது அதன் பெயர் குறிப்பிடுவது போல ஞானத்தின் வழியாக நமது தெய்வீகத் தன்மையை உணரும் யோகம் அல்லது முறையாகும். ஞானம் என்பது அதன் சாதாரண அர்த்தத்தில் அறிவு கிடையாது. இருப்பினும் அது அதையும் உள்ளடக்கியது. இது சுய ஒளிமயமான உயரிய அறிவாகும். 7 வேதாந்த தத்துவம் ஞான யோகம் பற்றிய சொற்பொழிவுகள். இது ஒவ்வொரு யோகத்தின் அல்லது முறையின் சமமான குறிக்கோளாகும். வித்தியாசம் என்பது அந்த இலக்கை அடைவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதையில் மட்டுமே உள்ளது. தற்போதைய இந்த தொகுதி முக்கியமாக இங்கிலாந்தின் லண்டனில் ஆற்றிய சொற்பொழிவுகளை கொண்டுள்ளது. 2 சொற்பொழிவுகள் இந்தியாவில் ஆற்றப்பட்டன. எனவே அவை இங்கிலாந்திலும் இந்த நாட்டிலும் புதியவை. இந்த சொற்பொழிவுகள் வேதாந்தத்தின் சாரத்தை கொண்டுள்ள உபநிடதங்களின் போதனைகளை கையாளுகின்றன. இந்த உபநிடதங்களில் சில இந்து வேதங்களிலேயே மிகவும் பழமையானவை. மேலும் அவை அனைத்து சமய அபிலாஷைகளுக்கும் அடிப்படையாக இருக்கும் பெரும் உண்மைகளைப் பற்றிய அற்புதமான நுண்ணறிவை காட்டுகின்றன. வேதாந்தம் என்பது கொள்கைகளின் அடிப்படையிலான ஒரு சமயம் என்பதால்தான், வெளிப்புற அதிகாரத்தின் அடிப்படையில் அல்ல என்பதால்தான் மறைந்த பேராசிரியர் மேக்ஸ் முல்லர் இதை பற்றி கூறும்போது வேதாந்தத்தில் கிட்டத்தட்ட எல்லா சமயங்களுக்கும் இடமுண்டு, சொல்லப்போனால் அது அவை அனைத்தையும் தழுவுகிறது என்றார். அந்த இசையை எழுப்பு. உலகக் கரை படாத வெகு தொலைவில் பிறந்த அந்த பாடல் மலை குகைகளிலும் அடர்ந்த காட்டு வெளிகளிலும் காமம், செல்வம் அல்லது புகழுக்கான எந்த பெருமூச்சும் உடைக்கத் துணியாத அமைதியில் பிறந்தது. எங்கே அறிவு, உண்மை மற்றும் இரண்டையும் பின்தொடரும் பேரின்ப நதி ஓடுகிறதோ அங்கே அந்த இசையை உறக்கப்பாடு. துணிச்சலான சந்நியாசியே சொல் ஓம் தத் சத் ஓம். உன் விலங்குகளை தகர்த்தெறி. உன்னை கட்டிப் போட்டிருக்கும் பளபளக்கும் பொன்னாலான அல்லது இருண்ட சாதாரண உலோகத்தாலான அந்த தலைகளை அறுத்து எறி. அன்பு, வெறுப்பு, நன்மை, தீமை மற்றும் அனைத்து இரட்டை கூட்டங்களையும் நீக்கு. அடிமை என்பது அடிமைதான். அவன் அரவணைக்கப்பட்டாலும் சரி அல்லது சாட்டையால் அடிக்கப்பட்டாலும் சரி, அவன் சுதந்திரமானவன் அல்ல. பொன்னாலான விலங்குகளாக இருந்தாலும் அவை பிணைப்பதில் வலிமையானவைதான். எனவே அவற்றை தூக்கி எறி. துணிச்சலான சந்நியாசியே சொல் ஓம் தத் சத் ஓம். இருள் விலகட்டும். மேலும் இருளுக்கு மேல் இருளை குவிக்கும் மின்னும் ஒளியை காட்டும் அந்த மாய விளக்கு போகட்டும். வாழ்வின் மீதான இந்த தாகத்தை என்றென்றும் தணித்துக்கொள். இது ஆன்மாவை பிறப்பிலிருந்து இறப்பிற்கும் இறப்பிலிருந்து பிறப்பிற்கும் இழுத்துச் செல்கிறது. தன்னை வெல்பவனே அனைத்தையும் வெல்கிறான். இதை அறிந்து கொள். ஒருபோதும் பணியாதே. துணிச்சலான சந்நியாசியே சொல் ஓம் தத் சத் ஓம். விதைப்பவன் அறுவடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்பது அதன் விளைவை கொண்டு வரும். நல்லதுக்கு நல்லது, கெட்டதுக்கு கெட்டது. யாரும் இந்த விதியிலிருந்து தப்ப முடியாது. ஆனால் எவர் ஒரு உருவத்தை தாங்குகிறாரோ அவர் அந்த சங்கிலியை அணிய வேண்டும். மிகவும் உண்மை. ஆனால் பெயர் மற்றும் உருவம் ஆகிய இரண்டிற்கும் அப்பால் ஆத்மா உள்ளது. அது எப்போதும் சுதந்திரமானது. நீயே அது என்பதை அறிந்து கொள். துணிச்சலான சந்நியாசியே சொல் ஓம் தத் சத் ஓம். தந்தை, தாய், குழந்தைகள், மனைவி மற்றும் நண்பன் போன்ற வீணான கனவுகளை காண்பவர்கள் உண்மையை அறியமாட்டார்கள். பாலினமற்ற ஆன்மா. யாருக்கு அவர் தந்தை, யாருக்கு அவர் குழந்தை? ஒன்றே ஒன்றாக இருக்கும். அவருக்கு யார் நண்பர், யார் பகைவர்? ஆன்மாவே எல்லாவற்றிலும் உள்ளது. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. நீயே அது. துணிச்சலான சந்நியாசியே சொல் ஓம் தத் சத் ஓம். சுதந்திரமானவர், அறிபவர் ஆன்மா. அவர் ஒருவரே. பெயரற்றவர், உருவமற்றவர் அல்லது கரையற்றவர். அவரில் மாயை இந்த திருக்கனவை காண்கிறது. சாட்சியான அவர் இயற்கை மற்றும் ஆன்மாவாக தோன்றுகிறார். நீயே அது என்பதை அறிந்து கொள் சந்நியாசியே சொல் ஓம் தத் சத் ஓம். எங்கே தேடுகிறாய்?
அந்தச் சுதந்திரத்தை, நண்பா, இந்த உலகமோ அல்லது அந்த உலகமோ தர முடியாது. புத்தகங்களிலும் கோயில்களிலும் உன் தேடல் வீணானது. உன்னை இழுத்துச் செல்லும் கயிறு உன் கையில்தான் உள்ளது. எனவே புலம்புவதை நிறுத்து. உன் பிடியை விடு. துணிச்சலான சந்நியாசியே, சொல், ஓம் தத் சத். ஓம். அனைவருக்கும் அமைதி உண்டாகட்டும். என்னிடமிருந்து எந்த உயிருக்கும் ஆபத்து நேராது. உயரத்தில் வசிப்பவர்களிடமும் கீழே ஊர்ந்து செல்பவர்களிடமும் அனைத்திலும் உள்ள ஆன்மா நானே. 4. சந்நியாசியின் கீதம். இங்கும் அங்குமுள்ள அனைத்து உயிர்களையும், சொர்க்கங்கள், பூமிகள் மற்றும் நரகங்களையும் நான் துறக்கிறேன். அனைத்து ஆசைகளையும் அச்சங்களையும் துறக்கிறேன். இவ்வாறு உன் கட்டுகளை அறுப்பாய். துணிச்சலான சந்நியாசியே, சொல், ஓம் தத் சத். ஓம். உடல் எப்படி வாழ்கிறது அல்லது எங்கே போகிறது என்பதைப் பற்றி இனி கவலைப்படாதே. அதன் வேலை முடிந்துவிட்டது. கர்மா அதை மிதக்க விடட்டும். ஒருவன் மாலைகளை போடட்டும், மற்றவன் இந்த உடலை உதைக்கட்டும். எதுவும் சொல்லாதே. துதிப்பவன், துதிக்கப்படுபவன் மற்றும் பழிப்பவன், பழிக்கப்படுபவன் அனைவரும் ஒன்றாக இருக்கும்போது புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ இருக்க முடியாது. எனவே அமைதியாக இரு. துணிச்சலான சந்நியாசியே, சொல், ஓம் தத் ஷத். ஓம். காமம், புகழ் மற்றும் ஆதாயத்தின் மீதான பேராசை இருக்குமிடத்தில் உண்மை ஒருபோதும் வராது. பெண்ணை தன் மனைவியாக நினைக்கும் எந்த மனிதனும் ஒருபோதும் முழுமையடைய முடியாது. மிக சிறிய பொருளைச் சொந்தமாகக் கொண்டவனும் கோபத்தால் கட்டுண்டவனும் மாயையின் வாயில்களை கடக்க முடியாது. எனவே இவற்றை விட்டுவிடு. துணிச்சலான சந்நியாசியே, சொல், ஓம் தத் சத். ஓம். வீடு இல்லாமல் இரு. எந்த வீடு உன்னை தாங்கும் நண்பா? வானமே உன் கூரை, புல்லே உன் படுக்கை. உணவு என்பது வாய்ப்பு எதைத் தருகிறதோ அதுவே நன்றாகச் சமைக்கப்பட்டதோ அல்லது இல்லையோ தீர்ப்பு வழங்காதே. தன்னை அறிந்த அந்த உன்னதமான ஆன்மாவை எந்த உணவோ பானமோ தீட்டுப்படுத்த முடியாது. ஓடும் நதியைப் போல எப்போதும் சுதந்திரமாக இரு. துணிச்சலான சந்நியாசியே, சொல், ஓம் தத் சத். ஓம். சிலரே உண்மையை அறிவார்கள். மற்றவர்கள் உன்னை வெறுப்பார்கள். உன்னை பார்த்துச் சிரிப்பார்கள். பெரியவனே, ஆனால் அதை கவனிக்காதே. சுதந்திரமான நீ இடத்திற்கு இடம் சென்று அவர்களை இருளிலிருந்து, மாயையின் திரையிலிருந்து விடுவிக்க உதவி செய். வலியின் பயமோ அல்லது இன்பத்தின் தேடலோ இன்றி இவை இரண்டிற்கும் அப்பால் செல். துணிச்சலான சந்நியாசியே, சொல், ஓம் தத் ஷத். ஓம். இவ்வாறு நாளுக்கு நாள் கர்மாவின் சக்திகள் தீரும் வரை, ஆன்மாவை என்றென்றும் விடுவிக்கும் வரை செல். இனி பிறப்பில்லை. நானோ நீயோ கடவுளோ மனிதனோ இல்லை. நான் என்பது அனைத்தும் ஆகிவிட்டது. அனைத்தும் நான் மற்றும் பேரின்பம். நீயே அது என்பதை அறிந்து கொள். துணிச்சலான சந்நியாசியே, சொல், ஓம் தத் சத். ஓம். 6. மனித இனத்தின் தலைவிதியை வடிவமைப்பதில் உழைத்த மற்றும் இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து சக்திகளிலும் சமயம் என்று நாம் அழைக்கும் அந்த சக்தியின் வெளிப்பாட்டை விட வலிமையானது நிச்சயமாக எதுவும் இல்லை. அனைத்து சமூக அமைப்புகளும் அதன் பின்னணியில் எங்கோ ஒரு இடத்தில் அந்த விசித்திரமான சக்தியின் செயல்பாடுகளை கொண்டுள்ளன. மேலும் மனித அலகுகளிடையே இதுவரை கொண்டுவரப்பட்ட மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு உத்வேகம் சமயத்தின் இந்த சக்தியிலிருந்து பெறப்பட்டது. சமயத்தின் பிணைப்புகள் இனம், தட்பவெப்பநிலை அல்லது வம்சாவளியின் பிணைப்புகளை விட வலிமையானவை என்பது நம் அனைவருக்கும் தெளிவாகத் தெரிகிறது. ஒரே கடவுளை வழிபடுபவர்கள், ஒரே சமயத்தை நம்புபவர்கள் வெறும் ஒரே வம்சாவளியைச் சேர்ந்தவர்களை விட அல்லது சகோதரர்களை விடவும் அதிக வலிமையுடனும் உறுதியுடனும் ஒருவருக்கொருவர் துணையாக நின்றுள்ளனர் என்பது நன்கு தெரிந்த உண்மை. சமயத்தின் தொடக்கத்தைக் கண்டறிய பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று நம்மிடம் உள்ள அனைத்து பண்டைய சமயங்களிலும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை. அவற்றின் தோற்றம் மனித மூளையில் இல்லை, ஆனால் அவை அதற்கு வெளியே எங்கோ தோன்றியுள்ளன. நவீன அறிஞர்களிடையே 2 கோட்பாடுகள் ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ஒன்று சமயத்தின் ஆவி கோட்பாடு, மற்றொன்று முடிவிலியின் பரிணாமம். ஒரு தரப்பு முன்னோர்களின் வழிபாடே சமயக் கருத்துக்களின் தொடக்கம் என்று வாதிடுகிறது. மற்றொரு தரப்பு இயற்கையின் சக்திகளை உருவகப்படுத்துவதிலிருந்து சமயம் உருவாகிறது என்று கூறுகிறது. மனிதன் தன் இறந்த உறவினர்களின் நினைவை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறான். உடல் அழிந்த அப்பிறகும் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று நினைக்கிறான். அவர்களுக்கு உணவை வைக்க விரும்புகிறான். ஒரு வகையில் அவர்களை வழிபட விரும்புகிறான். அதிலிருந்தே சமயம் என்று நாம் அழைக்கும் வளர்ச்சி வந்தது. எகிப்தியர்கள், பாபிலோனியர்கள், சீனர்கள் மற்றும் அமெரிக்கா மற்றும் பிற இடங்களில் உள்ள பல இனங்களின் பண்டைய சமயங்களை ஆராயும்போது இந்த முன்னோர்களின் வழிபாடே சமயத்தின் தொடக்கமாக இருப்பதற்கான தெளிவான தடயங்களை காண்கிறோம். பண்டைய எகிப்தியர்களிடம் ஆன்மா பற்றிய முதல் யோசனை ஒரு இரட்டை என்பதாக இருந்தது. இந்த உடல் மனிதனுக்குள் அதே போன்ற மற்றொரு உயிர் இருந்தது. மனிதன் இறந்தபோது இந்த இரட்டை உடலை விட்டு வெளியே சென்றது, ஆனால் இன்னும் வாழ்ந்தது. ஆனால் இறந்த உடல் அப்படியே இருக்கும் வரை மட்டுமே அந்த இரட்டையின் ஆயுள் நீடித்தது. அதனால்தான் எகிப்தியர்களிடம் உடலை பாதுகாப்பாக வைப்பதில் அவ்வளவு அக்கறை இருந்ததைக் காண்கிறோம். அதனால்தான் அவர்கள் உடல்களை பாதுகாத்து வைத்த அந்த பிரம்மாண்டமான பிரமிடுகளை கட்டினார்கள். ஏனெனில் வெளிப்புற உடலின் ஏதேனும் ஒரு பகுதி காயமடைந்தால்
அதேபோல் அந்த இரட்டையும் காயப்படும். இது தெளிவாக முன்னோர்களின் வழிபாடுதான். பண்டைய பாபிலோனியர்களிடமும் அதே இரட்டை யோசனையை காண்கிறோம். ஆனால் ஒரு மாறுதலுடன். அந்த இரட்டை அனைத்து அன்பு உணர்வையும் இழந்தது. அது உயிருடன் இருப்பவர்களுக்கு உணவு மற்றும் பானம் வழங்கவும் பல்வேறு வழிகளில் தனக்கு உதவவும் அவர்களை பயமுறுத்தியது. அது தன் சொந்த குழந்தைகள், தன் சொந்த மனைவி அல்லது மகள் மீதான அனைத்து பாசத்தையும் கூட இழந்தது. பண்டைய இந்துக்களிடமும் இந்த முன்னோர்களின் வழிபாட்டின் தடயங்களை காண்கிறோம். சீனர்களிடையே அவர்களது சமயத்தின் அடிப்படை தெளிவாக முன்னோர்களின் வழிபாடு என்று சொல்லப்படலாம். மேலும் அது இன்றும் அந்த பரந்த நாட்டின் நீளம் மற்றும் அகலம் முழுவதும் பரவியுள்ளது. உண்மையில் சீனாவில் உண்மையாக செழித்து வளரும் ஒரே சமயம் முன்னோர்களின் வழிபாடுதான். இவ்வாறு ஒரு புறம் முன்னோர்களின் வழிபாடே சமயத்தின் தொடக்கம் என்று கருதுபவர்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் பண்டைய ஆரிய இலக்கியங்களுக்குச் செல்லும் அறிஞர்கள் உள்ளனர். இந்தியாவில் நாம் எல்லா இடங்களிலும் முன்னோர்களின் வழிபாட்டிற்கான ஆதாரங்களைக் கண்டாலும் பழமையான பதிவுகளில் அதற்கான எந்த தடயமும் இல்லை. ஆரிய இனத்தின் மிகப் பழமையான பதிவான ரிக்வேத சம்ஹிதையில் அதற்கான எந்த தடயத்தையும் நாம் காணவில்லை. நவீன அறிஞர்கள் அங்கு காணப்படுவது இயற்கையின் வழிபாடு என்று நினைக்கிறார்கள். மனித மனம் திரைக்குப் பின்னால் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க போராடுவதாக தெரிகிறது. விடியல், மாலை, சூறாவளி, இயற்கையின் பிரம்மாண்டமான மற்றும் மகத்தான சக்திகள், அதன் அழகுகள், இவை மனித மனதை ஆட்கொண்டுள்ளன. மேலும் அவன் அவற்றை தாண்டிச் செல்லவும் அவற்றைப் பற்றி ஏதேனும் ஒன்றை புரிந்து கொள்ளவும் விரும்புகிறான். அந்த போராட்டத்தில் அவர்கள் இந்த நிகழ்வுகளுக்கு தனிப்பட்ட பண்புகளை கொடுக்கிறார்கள். அவற்றுக்கு ஆன்மாக்களையும் உடல்களையும் வழங்குகிறார்கள். சில நேரங்களில் அழகானவை, சில நேரங்களில் மேலானவை. ஒவ்வொரு முயற்சியும் இந்த நிகழ்வுகள் உருவகப்படுத்தப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் அருவமானதாக மாறுவதில் முடிகிறது. பண்டைய கிரேக்கர்களிடமும் இதே நிலைதான் காணப்படுகிறது. அவர்களின் முழு புராணக் கதையும் வெறுமனே இந்த அருவமான இயற்கை வழிபாடுதான். பண்டைய ஜெர்மானியர்கள், ஸ்காண்டினேவியர்கள் மற்றும் பிற அனைத்து ஆரிய இனங்களிடமும் அப்படியே. இவ்வாறு இந்த பக்கத்திலும் இயற்கையின் சக்திகளை உருவகப்படுத்துவதில்தான் சமயம் தோன்றியது என்பதற்கு மிக வலுவான ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்பட்டுள்ளது. முரணாகத் தோன்றும் இந்த இரண்டு கருத்துக்களையும் மூன்றாவது அடிப்படையில் சமரசம் செய்யலாம். அதுவே என் கருத்தில் சமயத்தின் உண்மையான கருவாகும். அதை நான் புலன்களின் எல்லைகளை கடப்பதற்கான போராட்டம் என்று அழைக்க முன்மொழிகிறேன். மனிதன் தன் முன்னோர்களின் ஆன்மாக்களையோ அல்லது இறந்தவர்களின் ஆன்மாக்களையோ தேடிச் சென்றாலும் சரி, அல்லது உடல் அழிந்த பிறகு என்ன இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு காட்சியை பெற விரும்பினாலும் சரி, அல்லது இயற்கையின் பிரம்மாண்டமான நிகழ்வுகளுக்கு பின்னால் வேலை செய்யும் சக்தியை புரிந்து கொள்ள விரும்பினாலும் சரி, ஒன்று மட்டும் நிச்சயம்: அவன் புலன்களின் எல்லைகளை கடக்க முயற்சிக்கிறான். அவன் தன் புலன்களால் மட்டும் திருப்தி அடைய முடியாது. அவன் அவற்றை தாண்டிச் செல்ல விரும்புகிறான். விளக்கம் மர்மமானதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சமயத்தின் முதல் காட்சி கனவுகள் மூலம் வருவது எனக்கு மிகவும் இயல்பானதாக தோன்றுகிறது. அழியாத தன்மை பற்றிய முதல் யோசனையை மனிதன் கனவுகள் மூலம் பெற்றிருக்க வேண்டும். கனவு நிலை என்பது மிகவும் அற்புதமான நிலை அல்லவா? குழந்தைகள் மற்றும் படிப்பறிவற்ற மனங்கள் கனவு காண்பதற்கும் விழிப்பு நிலைக்கும் இடையே மிக குறைந்த வித்தியாசத்தையே காண்கின்றன என்பதை நாம் அறிவோம். உடல் தற்காலிகமாக இறந்த நிலையில் இருக்கும் உறக்க நிலையிலும் கூட மனம் அதன் அனைத்து சிக்கலான செயல்பாடுகளுடன் தொடர்ந்து இயங்குவதை அவர்கள் இயல்பான தர்க்கமாக காண்பதை விட இயல்பானது எது இருக்க முடியும்? இந்த உடல் என்றென்றும் அழியும்போது அதே செயல்பாடு தொடர்ந்து நடக்கும் என்ற முடிவிற்கு மனிதர்கள் உடனடியாக வருவார்கள் என்பதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? இதுவே என் கருத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்திற்கான மிகவும் இயல்பான விளக்கமாக இருக்கும். மேலும் இந்த கனவு யோசனை மூலம் மனித மனம் உயர்ந்த மற்றும் மேம்பட்ட கருத்துக்களுக்கு உயர்கிறது. நிச்சயமாக காலப்போக்கில் மனித குலத்தின் பெரும் பகுதியினர் இந்த கனவுகள் அவர்களின் விழிப்பு நிலைகளால் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதையும், கனவு நிலையின் போது மனிதன் ஒரு புதிய இருப்பை கொண்டிருக்கவில்லை, மாறாக விழிப்பு நிலையின் அனுபவங்களையே மீண்டும் நிகழ்த்துகிறான் என்பதையும் கண்டறிந்தனர். ஆனால் அதற்குள் தேடல் தொடங்கிவிட்டது. தேடல் உள்நோக்கியதாக இருந்தது. அவர்கள் மனதின் வெவ்வேறு நிலைகளை இன்னும் ஆழமாக விசாரிக்கத் தொடங்கினர். மேலும் விழிப்பு அல்லது கனவு நிலையை விட உயர்ந்த நிலைகளை கண்டறிந்தனர். இந்த நிலை உலகிலுள்ள அனைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட சமயங்களிலும் காணப்படுகிறது. இது பரவச நிலை அல்லது உத்வேகம் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட சமயங்களிலும் அவற்றின் நிறுவனர்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் தூதர்கள் விழிப்பு நிலையோ அல்லது உறக்க நிலையோ அல்லாத மனநிலைகளுக்குச் சென்றதாக அறிவிக்கப்படுகிறார்கள். அந்த நிலைகளில் ஆன்மீக உலகம் என்று அழைக்கப்படும் புதிய தொடர் உண்மைகளை அவர்கள் நேருக்கு நேர் சந்தித்தனர். நமது விழிப்பு நிலையில் நம்மை சுற்றியுள்ள உண்மைகளை நாம் உணர்வதை விட மிக அதிக தீவிரமான உணர்வில் அவர்கள் அங்குள்ள விஷயங்களை உணர்ந்தனர். இதை தற்போதுள்ள அனைத்து சமயங்களிலும் நாம் காண்கிறோம். உதாரணமாக, பிராமணர்களின் சமயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். வேதங்கள் ரிஷிகளால் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ரிஷிகள் சில உண்மைகளை உணர்ந்த முனிவர்கள். சமஸ்கிருத வார்த்தையின் துல்லியமான வரையறை மந்திரங்களை தரிசித்தவர்கள், அதாவது வேத பாடல்களில் வெளிப்படுத்தப்படும் எண்ணங்களை கண்டவர்கள். இந்த மனிதர்கள் சில உண்மைகளை உணர்ந்ததாக இந்த வார்த்தையை புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும் என்றால்
உணர்ந்ததாக அறிவித்தனர். அந்த உண்மைகளை அவர்கள் பதிவு செய்யத் தொடங்கினர். யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களிடையேயும் இதே போன்ற விஷயம் அறிவிக்கப்படுவதைக் காண்கிறோம். தெற்கு பிரிவால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் பௌத்தர்களின் விஷயத்தில் சில விதிவிலக்குகள் எடுக்கப்படலாம். பௌத்தர்கள் எந்த கடவுளையும் அல்லது ஆன்மாவையும் நம்பவில்லை என்றால் அவர்களின் சமயம் எப்படி இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட இருப்பு நிலையிலிருந்து பெறப்பட்டிருக்க முடியும் என்று கேட்கப்படலாம். இதற்கான பதில் என்னவென்றால், பௌத்தர்கள் கூட ஒரு நித்திய தார்மீக விதியை காண்கிறார்கள். அந்த தார்மீக விதி நமது சாதாரண அர்த்தத்தில் தர்க்க ரீதியாக கண்டறியப்படவில்லை. ஆனால் புத்தர் அதைக் கண்டார். ஒரு புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அதை கண்டுபிடித்தார். ஆசியாவின் ஜோதி என்ற அந்த அழகான கவிதையில் சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ள புத்தரின் வாழ்க்கையை படித்த உங்களில் சிலர் புத்தர் புலன்களுக்கு அப்பாற்பட்ட மனநிலையை அடையும் வரை போதி மரத்தின் அடியில் அமர்ந்திருந்ததாக சித்தரிக்கப்படுவதை நினைவில் வைத்திருக்கலாம். அவருடைய போதனைகள் அனைத்தும் இதிலிருந்தே வந்தனவே தவிர அறிவு சார்ந்த ஆலோசனைகளிலிருந்து வரவில்லை. இவ்வாறு அனைத்து சமயங்களாலும் ஒரு பிரம்மாண்டமான அறிக்கை செய்யப்படுகிறது. அதாவது, இந்த மனித மனம் சில தருணங்களில் புலன்களின் எல்லைகளை மட்டுமல்லாமல் தர்க்க சக்தியையும் கடந்து செல்கிறது. அது ஒருபோதும் உணர முடியாத, தர்க்க ரீதியாக ஒருபோதும் கண்டறிய முடியாத உண்மைகளை நேருக்கு நேர் சந்திக்கிறது. இந்த உண்மைகளே உலகிலுள்ள அனைத்து சமயங்களுக்கும் அடிப்படையாகும். நிச்சயமாக இந்த உண்மைகளை சவால் செய்ய, அவற்றை அறிவின் சோதனைக்கு உட்படுத்த நமக்கு உரிமை உண்டு. இருப்பினும் உலகிலுள்ள தற்போதுள்ள அனைத்து சமயங்களும் மனித மனதிற்கு புலன்களின் எல்லைகளையும் தர்க்கத்தின் எல்லைகளையும் கடக்கும் இந்த விசித்திரமான சக்தி இருப்பதாக கூறுகின்றன. மேலும் இந்த சக்தியை அவர்கள் ஒரு உண்மையாக முன்வைக்கிறார்கள். சமயங்களால் கூறப்படும் இந்த உண்மைகள் எந்த அளவிற்கு உண்மை என்ற கருத்தை தவிர்த்து பார்த்தால் அவை அனைத்திற்கும் பொதுவான ஒரு சிறப்பம்சத்தை நாம் காண்கிறோம். அவை அனைத்தும் இயற்பியல் துறையின் உறுதியான கண்டுபிடிப்புகளுக்கு மாறாக அருவமான உண்மைகளாக உள்ளன. மேலும் அனைத்து உயர்தர சமயங்களிலும் அவை தூய ஒருமைத்தன்மையை பெறுகின்றன. அதாவது, எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு இருப்பாகவோ, கடவுள் என்று அழைக்கப்படும் ஒரு அருவமான ஆளுமையாகவோ, தார்மீக விதியாகவோ, அல்லது ஒவ்வொரு இருப்பின் பின்னணியிலும் இருக்கும் ஒரு அருவமான சாரமாகவோ இருக்கின்றன. நவீன காலத்திலும் கூட மனதின் புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையை நாடாமல் சமயங்களை போதிக்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் பழைய அருவமான கருத்துக்களையே எடுக்க வேண்டியிருந்தது. மேலும் அவற்றுக்கு தார்மீக விதி, இலட்சிய ஒருமை போன்ற வெவ்வேறு பெயர்களைச் சூட்டின. இதன் மூலம் இந்த அருவமான உண்மைகள் புலன்களில் இல்லை என்பதை காட்டின. நம்மிடம் யாரும் இதுவரை ஒரு இலட்சிய மனிதனை பார்த்ததில்லை. இருப்பினும் ஒரு இலட்சிய மனிதனை நம்பும்படி நாம் சொல்லப்படுகிறோம். நம்மில் யாரும் இதுவரை ஒரு இலட்சிய பூரண மனிதனை பார்த்ததில்லை. இருப்பினும் அந்த இலட்சியம் இல்லாமல் நாம் முன்னேற முடியாது. இவ்வாறு இந்த ஒரு உண்மை இந்த அனைத்து வெவ்வேறு சமயங்களிலிருந்தும் வெளிப்படுகிறது. அதாவது, ஒரு இலட்சிய ஒருமை அல்லது அருவம் உள்ளது. இது ஒரு நபராகவோ அல்லது ஒரு ஆளுமையற்ற இருப்பாகவோ அல்லது விதியாகவோ அல்லது ஒரு இருப்பாகவோ அல்லது சாரமாகவோ நம் முன் வைக்கப்படுகிறது. நாம் எப்போதும் நம்மை அந்த இலட்சியத்திற்கு உயர்த்த போராடுகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும், அவன் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எல்லையற்ற சக்தியைப் பற்றிய ஒரு இலட்சியம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லையற்ற இன்பத்தைப் பற்றிய ஒரு இலட்சியம் இருக்கிறது. நம்மைச் சுற்றி நாம் காணும் பெரும்பாலான வேலைகள், எங்கும் வெளிப்படும் செயல்பாடுகள் இந்த எல்லையற்ற சக்திக்காக அல்லது இந்த எல்லையற்ற இன்பத்திற்காக மேற்கொள்ளப்படும் போராட்டத்தின் விளைவே ஆகும். ஆனால் ஒரு சிலரே தாங்கள் எல்லையற்ற சக்திக்காக போராடினாலும் அதை புலன்களின் வழியாக அடைய முடியாது என்பதை விரைவில் கண்டறிகிறார்கள். அந்த எல்லையற்ற இன்பத்தை புலன்களின் வழியாக பெற முடியாது என்பதை அவர்கள் மிக விரைவில் கண்டறிகிறார்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், புலன்கள் மிகவும் வரையறுக்கப்பட்டவை மற்றும் உடல் எல்லையற்றதை வெளிப்படுத்த மிகவும் சிறியது. வரம்பிற்குட்பட்டதன் மூலம் எல்லையற்றதை வெளிப்படுத்துவது சாத்தியமற்றது. மேலும் விரைவில் அல்லது தாமதமாக மனிதன் வரம்பிற்குட்பட்டதன் மூலம் எல்லையற்றதை வெளிப்படுத்தும் முயற்சியை கைவிடக் கற்றுக்கொள்கிறான். இந்த கைவிடுதல், இந்த முயற்சியை துரத்தல் என்பதுதான் அறநெறியின் பின்னணியாகும். அறநெறிகள் எதன் மீது நிற்கின்றனவோ அந்த அடிப்படையே துறவுதான். துறவை அடிப்படையாக கொண்டிராத எந்த அறநெறி விதிகளும் இதுவரை போதிக்கப்படவில்லை. அறநெறி எப்போதும் கூறுகிறது, நான் அல்ல நீ. அதன் தாரக மந்திரம் சுயநலம் அல்ல, பிறர் நலம். புலன்களின் வழியாக அந்த எல்லையற்ற சக்தியை அல்லது எல்லையற்ற இன்பத்தை கண்டறிய முயற்சிக்கும்போது மனிதன் பற்றிக் கொள்ளும் அந்த வீணான தனிநபர் கருத்துக்கள் கைவிடப்பட வேண்டும் என்கின்றன அறநெறி விதிகள். நீங்கள் உங்களை கடைசியாகவும் மற்றவர்களை உங்களுக்கு முன்பாகவும் வைக்க வேண்டும். புலன்கள் கூறுகின்றன, நான் முதலில். அறநெறி கூறுகிறது, நான் என்னை கடைசியாக வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு அனைத்து அறநெறி விதிகளும் இந்த துறவின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளன. பருப்பொருள் தளத்தில் தனிமனிதனை உருவாக்குவது அல்ல, மாறாக அழிப்பது. அந்த எல்லையற்ற பருப்பொருள் தளத்தில் ஒருபோதும் வெளிப்பாட்டை காணாது. அது சாத்தியமும் இல்லை, சிந்திக்கவும் முடியாதது. எனவே மனிதன் பருப்பொருள் தளத்தை கைவிட்டு அந்த எல்லையற்றதன் ஆழமான வெளிப்பாட்டை தேடி பிற தளங்களுக்கு உயர வேண்டியிருந்தது. இந்த வழியில் பல்வேறு அறநெறி விதிகள் வடிவமைக்கப்படுகின்றன. ஆனால் அவை
அனைத்தும் அந்த ஒரு மையக் கருத்தை கொண்டுள்ளன. அதுவே நித்திய சுய மறுப்பு. முழுமையான சுய அழிவுதான் அறநெறியின் இலட்சியமாகும். மக்கள் தங்கள் தனித்தன்மையைப் பற்றி நினைக்க வேண்டாம் என்று கேட்கப்பட்டால் திடுக்கிடுகிறார்கள். ஒவ்வொருவரும் தான் தனித்தன்மை என்று அழைப்பதை இழந்து விடுவோமோ என்று மிகவும் பயப்படுகிறார்கள். அதே சமயம் அதே மனிதர்கள் அறநெறியின் உயரிய இலட்சியங்கள் சரியானவை என்று அறிவிப்பார்கள். அனைத்து அறநெறிகளின் நோக்கம், குறிக்கோள், கருத்து என்பது தனி மனிதனை அழிப்பதுதான், தனி மனிதனை உருவாக்குவது அல்ல என்பதை ஒரு கணம் கூட அவர்கள் நினைப்பதில்லை. பயன்பாட்டுவாத தரநிலைகளால் மனிதர்களின் அறநெறி உறவுகளை விளக்க முடியாது. ஏனெனில் முதலாவதாக பயன்பாட்டு கருத்தாய்வுகளிலிருந்து நாம் எந்த அறநெறி விதிகளையும் பெற முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த அங்கீகாரம் இல்லாமல், அல்லது நான் சொல்ல விரும்பும் அந்த மேலான நனவின் உணர்தல் இல்லாமல் எந்த அறநெறியும் இருக்க முடியாது. எல்லையற்றதை நோக்கிய இந்த போராட்டம் இல்லாமல் எந்த இலட்சியமும் இருக்க முடியாது. மனிதர்களை அவர்களின் சொந்த சமூகங்களின் எல்லைக்குள் மட்டும் பிணைக்க விரும்பும் எந்த அமைப்பும் மனிதகுலத்தின் அறநெறி விதிகளுக்கான விளக்கத்தை கண்டறிய முடியாது. பயன்பாட்டுவாதி எல்லையற்றதற்கான இந்த போராட்டத்தை புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலைக்குச் செல்வதை நடைமுறைக்கு மாறானது மற்றும் அபத்தமானது என்று கைவிடச் சொல்கிறார். அதே மூச்சில் நம்மை அறநெறியை பின்பற்றவும் சமூகத்திற்கு நல்லது செய்யவும் சொல்கிறார். நாம் ஏன் நல்லது செய்ய வேண்டும்? நல்லது செய்வது என்பது ஒரு இரண்டாம் நிலை கருத்தாகும். நமக்கென்று ஒரு இலட்சியம் இருக்க வேண்டும். அறநெறியே முடிவு அல்ல, அது முடிவை எட்டுவதற்கான ஒரு கருவி மட்டுமே. முடிவு அங்கில்லை என்றால் நாம் ஏன் அறநெறியுடன் இருக்க வேண்டும்? நான் ஏன் மற்ற மனிதர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்? அவர்களை காயப்படுத்தக் கூடாது? மகிழ்ச்சியே மனிதகுலத்தின் இலக்காக இருந்தால் நான் ஏன் என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டு மற்றவர்களை மகிழ்ச்சியற்றவர்களாக மாற்றக்கூடாது? எது என்னை தடுக்கிறது? இரண்டாவதாக, பயன்பாட்டின் அடிப்படை மிகவும் குறுகியது. இந்த அனைத்து வடிவங்களும் முறைகளும் தற்போதுள்ள சமூகத்திலிருந்தே பெறப்படுகின்றன. ஆனால் சமூகம் என்பது நித்தியமானது என்று கருதுவதற்கு பயன்பாட்டுவாதிக்கு என்ன உரிமை உண்டு? பல காலங்களுக்கு முன்பு சமூகம் இருக்கவில்லை. ஒருவேளை இன்னும் பல காலங்களுக்கு பிறகு சமூகம் இருக்காது. பெரும்பாலும் இது ஒரு உயர்ந்த பரிணாம வளர்ச்சியை நோக்கி நாம் கடந்து செல்லும் ஒரு இடைப்பட்ட நிலையாகும். மேலும் சமூகத்திலிருந்து மட்டும் பெறப்படும் எந்த விதியும் நித்தியமாக இருக்க முடியாது. மனித இயல்பின் முழு பகுதியையும் உள்ளடக்க முடியாது. எனவே சிறந்த நிலையில் பயன்பாட்டுவாத கோட்பாடுகள் தற்போதைய சமூக நிலைகளின் கீழ் மட்டுமே செயல்பட முடியும். அதற்கு அப்பால் அவற்றுக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஆனால் ஒரு ஒழுக்கம், ஓர் அறநெறி விதி சமயம் மற்றும் ஆன்மீகத்திலிருந்து பெறப்பட்டால் அது எல்லையற்ற மனிதனின் முழு பகுதியையும் அதன் நோக்கமாக கொண்டிருக்கும். அது தனி மனிதனை எடுத்துக்கொள்கிறது, ஆனால் அதன் உறவுகள் எல்லையற்றதுடன் இருக்கின்றன. மேலும் அது சமூகத்தையும் எடுத்துக்கொள்கிறது. ஏனெனில் சமயம் என்பது ஒன்றுமில்லை, மாறாக இந்த தனிநபர்கள் ஒன்றாக குழுவாக இருப்பதே. மேலும் தனி மனிதனுக்கும் அவனது நித்திய உறவுகளுக்கும் பொருந்தும் போது அது கொடுக்கப்பட்ட எந்த நேரத்திலும் எந்த நிலையில் இருந்தாலும் முழு சமூகத்திற்கும் நிச்சயமாக பொருந்தும். இவ்வாறு மனிதகுலத்திற்கு ஆன்மீகச் சமயத்தின் அவசியம் எப்போதும் இருப்பதை நாம் காண்கிறோம். மனிதன் எப்போதும் பருப்பொருளைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருக்க முடியாது. அது எவ்வளவு இன்பமானதாக இருந்தாலும் சரி. ஆன்மீக விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவது இந்த உலகில் நமது நடைமுறை உறவுகளை பாதிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சீன ஞானி கன்பூசியஸின் காலத்திலேயே இது சொல்லப்பட்டது. நாம் இந்த உலகத்தை பார்த்துக் கொள்வோம், பிறகு இந்த உலகத்தை முடித்த பிறகு மற்ற உலகங்களை பார்த்துக் கொள்வோம். நாம் இந்த உலகத்தை பார்த்துக் கொண்டு மற்றவற்றை விட்டுவிடுவது நல்லதுதான். ஆனால் ஆன்மீகத்தில் அதிக கவனம் செலுத்துவது நமது நடைமுறை உறவுகளை சற்று பாதித்தாலும், நடைமுறை என்று சொல்லப்படுவதில் அதிக கவனம் செலுத்துவது நம்மை இங்கும் இனிமேலும் பாதிக்கிறது. அது நம்மை பொருள் முதல்வாதியாக மாற்றுகிறது. மனிதன் இயற்கையை தனது இலக்காக கருதக்கூடாது. மாறாக இயற்கையை விட மேலான ஒன்றை இலக்காக கொள்ள வேண்டும். மனிதன் இயற்கைக்கு மேல் எழப் போராடும் வரைதான் அவன் மனிதனாக இருக்கிறான். இந்த இயற்கை என்பது அக இயற்கை மற்றும் புற இயற்கை என இரண்டும் கலந்தது. இயற்கை என்பது நம் உடலுக்கு வெளியே மற்றும் உள்ளே இருக்கும் பருப்பொருள் துகள்களை நிர்வகிக்கும் விதிகளை மட்டும் கொண்டிருக்கவில்லை. மாறாக நமக்குள்ளே இன்னும் நுட்பமான ஒரு இயற்கை இருக்கிறது. அது உண்மையில் புற மற்றும் அக இயற்கையை நிர்வகிக்கும் இயக்கு சக்தியாகும். புற இயற்கையை வெல்வது நல்லது மற்றும் மிகவும் பிரம்மாண்டமானது. ஆனால் மனிதனின் அக இயற்கையை வெல்வது இன்னும் பிரம்மாண்டமானது. நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் நிர்வகிக்கும் விதிகளை அறிவது பிரம்மாண்டமானது மற்றும் நல்லது. மனித குலத்தின் உணர்ச்சிகள், உணர்வுகள், விருப்பங்களை நிர்வகிக்கும் விதிகளை அறிவது எல்லையற்ற வகையில் பிரம்மாண்டமானது மற்றும் சிறந்தது. இந்த அக மனிதனை வெல்வது மனித மனதிற்குள் இருக்கும் நுட்பமான செயல்பாடுகளின் ரகசியங்களை புரிந்து கொள்வது மற்றும் அதன் அற்புதமான ரகசியங்களை அறிவது முற்றிலும் சமயத்தை சார்ந்தது. மனித இயல்பு, அதாவது சாதாரண மனித இயல்பு
பெரிய பருப்பொருள் உண்மைகளை காண விரும்புகிறது. சாதாரண மனித குலத்தால் நுட்பமான எதையும் புரிந்து கொள்ள முடியாது. 1000 ஆடுகளை கொல்லக்கூடிய ஒரு சிங்கத்தின் பின்னால் மக்கள் கூட்டம் ஓடும் என்று நன்றாகச் சொல்லப்பட்டுள்ளது. அது ஆடுகளுக்குச் சாவு என்பதை அவர்கள் ஒரு நிமிடம் கூட நினைக்க மாட்டார்கள். இருப்பினும் அது சிங்கத்திற்கு ஒரு கணநேர வெற்றியாக இருக்கலாம். ஏனென்றால் அதில் அந்த கூட்டம் உடல் வலிமையின் மிகப்பெரிய வெளிப்பாட்டை காண்கிறது. இவ்வாறு சாதாரண மனிதகுலத்தை பொறுத்தவரை அவர்கள் வெளிப்புறமாக இருக்கும் அனைத்திலும் புரிந்து கொண்டு இன்பம் காண்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு பிரிவு இருக்கிறது. அவர்களின் இன்பங்கள் புலன்களில் இல்லை, மாறாக அதற்கு அப்பால் உள்ளன. மேலும் அவர்கள் அவ்வப்போது பருப்பொருளை விட உயர்ந்த ஒன்றின் காட்சிகளை பெறுகிறார்கள். அங்கேயே போராடிச் செல்ல விரும்புகிறார்கள். நாடுகளின் வரலாறுகளை வரிகளுக்கு இடையில் நாம் படித்தால், ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது சமூகத்தில் இத்தகைய மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது வருவதை எப்போதும் காண்போம். மேலும் இந்த எல்லையற்றதை தேடும் முயற்சி நின்றவுடன் பயன்பாட்டுவாதிகள் அதை எவ்வளவுதான் வீணானது என்று சொன்னாலும் வீழ்ச்சி தொடங்குகிறது. அதாவது ஒவ்வொரு இனத்தின் வலிமையின் முக்கிய ஊற்றுக்கண் சமயத்தில் வெளிப்படும் ஆன்மீகத்தில் உள்ளது. மேலும் அந்த ஆன்மீகம் குறையும் நாள் மற்றும் பொருள் முதல்வாதம் தொடங்கும் நாள் அந்த இனத்தின் மரணம் தொடங்கும். இவ்வாறு சமயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உறுதியான உண்மைகள் மற்றும் விஷயங்களைத் தவிர, அதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஆறுதல்களைத் தவிர, சமயம் என்பது ஒரு அறிவியலாக, ஒரு படிப்பாக மனித மனம் பெறக்கூடிய மிகப்பெரிய மற்றும் ஆரோக்கியமான பயிற்சியாகும். எல்லையற்றதை பின்தொடரும் இந்த முயற்சி, எல்லையற்றதை பற்றிக்கொள்ளும் இந்த போராட்டம், புலன்களின் எல்லைகளை கடந்து பருப்பொருளுக்கு வெளியே செல்வதற்கான இந்த முயற்சி மற்றும் மனதை குறைந்த குறுகிய மற்றும் சிறிய இலட்சியங்களால் நிரப்புவதற்கு பதிலாக ஆன்மீக மனிதனை உருவாக்கும் முயற்சி, எல்லையற்றதை நமது இருப்போடு ஒன்றாக மாற்ற இரவும் பகலும் எடுக்கும் இந்த முயற்சி, இந்த போராட்டமே மனிதன் செய்யக்கூடிய மிகவும் பிரம்மாண்டமான மற்றும் புகழ்பெற்ற போராட்டமாகும். சில மனிதர்கள் சாப்பிடுவதில் மிகப்பெரிய இன்பத்தை காண்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்ல நமக்கு உரிமை இல்லை. மற்றவர்கள் சில விஷயங்களை சொந்தமாக வைத்திருப்பதில் மிகப்பெரிய இன்பத்தை காண்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்ல நமக்கு உரிமை இல்லை. ஆனால் ஆன்மீக சிந்தனையில் தனது உயர்ந்த இன்பத்தை காணும் மனிதனுக்கு இல்லை என்று சொல்ல அவர்களுக்கும் உரிமை இல்லை. உயிரின அமைப்பு எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக இன்பம் புலன்களில் இருக்கும். ஒரு நாய் அல்லது ஒரு ஓநாய் எவ்வளவு ஆர்வத்துடன் உணவை உண்ணுமோ அதே ஆர்வத்துடன் மிகச்சில மனிதர்களே உண்ண முடியும். ஆனால் நாய் அல்லது ஓநாயின் அனைத்து இன்பங்களும் அந்த உண்ணும் புலன்களுக்குள்ளேயே போய்விட்டன. அனைத்து நாடுகளிலும் உள்ள தாழ்ந்த வகை மனிதர்கள் புலன்களில் அதிக இன்பத்தை காண்கிறார்கள். அதே சமயம் பண்பட்டவர்கள் மற்றும் கல்வி கற்றவர்கள் சிந்தனை, தத்துவம், கலை மற்றும் அறிவியலில் அதிக இன்பத்தை காண்கிறார்கள். ஆன்மீக சிந்தனை இன்னும் உயர்ந்த தளமாகும். அந்த தளம் எல்லையற்றதாக இருப்பதால் அதுவே மிக உயர்ந்த தளமாகும். மேலும் அதை பாராட்டுபவர்களுக்கு அங்குள்ள இன்பமே மிக உயர்ந்ததாகும். எனவே மனிதன் இன்பத்தை தேட வேண்டும் என்ற பயன்பாட்டுவாத அடிப்படையிலாவது அவன் சமயச் சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அதுவே இருக்கும் இன்பங்களில் மிக உயர்ந்தது. இவ்வாறு சமயம் ஒரு படிப்பாக எனக்கு முற்றிலும் அவசியமானதாக தோன்றுகிறது. அதன் விளைவுகளில் நாம் அதை காணலாம். இது மனித மனதை இயக்கும் மிகப்பெரிய இயக்கு சக்தியாகும். ஆன்மீக இலட்சியத்தைப் போல வேறு எந்த இலட்சியமும் நமக்குள் இவ்வளவு பெரிய ஆற்றலை செலுத்த முடியாது. மனித வரலாறு தெரிந்த வரையில் இதுவே உண்மையாக இருந்துள்ளது என்பது நம் அனைவருக்கும் தெளிவாகத் தெரிகிறது. மேலும் அதன் சக்திகள் இன்னும் அழியவில்லை. சாதாரண பயன்பாட்டுவாத அடிப்படையில் மனிதர்கள் மிகவும் நல்லவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் இருக்க முடியும் என்பதை நான் மறுக்கவில்லை. வெறுமனே பயன்பாட்டுவாத அடிப்படையில் இந்த உலகில் முற்றிலும் சீரான, ஒழுக்கமான மற்றும் நல்ல பல பெரிய மனிதர்கள் இருந்துள்ளனர். ஆனால் உலகை இயக்குபவர்கள், உலகில் ஒரு காந்த சக்தியை கொண்டு வருபவர்கள், யாருடைய ஆன்மா நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கானவர்களில் வேலை செய்கிறதோ, யாருடைய வாழ்க்கை அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்களைச் சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கி மற்றவர்களை ஆன்மீக நெருப்பால் எரியச் செய்கிறதோ, அத்தகைய மனிதர்கள் எப்போதும் ஆன்மீக பின்னணியை கொண்டிருந்ததை நாம் காண்கிறோம். அவர்களின் ஆற்றலின் இயக்கு சக்தி சமயத்திலிருந்து வந்தது. ஒவ்வொரு மனிதனின் பிறப்புரிமை மற்றும் இயல்பாக இருக்கும் அந்த எல்லையற்ற ஆற்றலை வெளியிடுவதற்கான மிகப்பெரிய இயக்கு சக்தி சமயமாகும். எதையும் அதனுடன் ஒப்பிட முடியாது. குணாதிசயத்தை உருவாக்குவதில், நல்லது மற்றும் சிறந்தது என அனைத்திற்கும் துணை நிற்பதில், மற்றவர்களுக்கு அமைதியை கொண்டு வருவதில் மற்றும் ஒருவரின் சொந்த மனதிற்கு அமைதியை கொண்டு வருவதில் சமயம் மிக உயர்ந்த இயக்கு சக்தியாகும். எனவே அந்த நிலைப்பாட்டிலிருந்து சமயம் படிக்கப்பட வேண்டும். சமயம் முன்பு இருந்ததை விட பரந்த அடிப்படையில் படிக்கப்பட வேண்டும். சமயம் பற்றிய அனைத்து குறுகிய, வரையறுக்கப்பட்ட, சண்டையிடும் கருத்துக்களும் போக வேண்டும். சமயத்தின் அனைத்து உட்பிரிவு கருத்துக்களும் அல்லது பழங்குடி அல்லது தேசிய கருத்துக்களும் கைவிடப்பட வேண்டும். ஒவ்வொரு பழங்குடியினரும் அல்லது தேசமும் தனக்கென ஒரு குறிப்பிட்ட கடவுளை கொண்டிருப்பதும் மற்ற அனைத்தும் தவறு என்று நினைப்பதும் கடந்த காலத்தைச் சேர்ந்த ஒரு மூட நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அத்தகைய அனைத்து கருத்துக்களும்
கருத்துக்களும் கைவிடப்பட வேண்டும். மனித மனம் விரிவடையும் போது அதன் ஆன்மீக படிகளும் விரிவடைய வேண்டும். ஒரு மனிதன் ஒரு கருத்தை பதிவு செய்தால் அது உலகின் அனைத்து மூலைகளையும் அடைய முடியாத காலம் ஏற்கனவே வந்துவிட்டது. வெறும் உடல் ரீதியான வழிகளால் நாம் உலகம் முழுவதுடன் தொடர்புக்கு வந்துள்ளோம். எனவே உலகின் எதிர்காலச் சமயங்கள் அவ்வளவு உலகளாவியதாகவும் பரந்ததாகவும் மாற வேண்டும். எதிர்காலத்தின் சமய இலட்சியங்கள் உலகில் இருக்கும் நல்லது மற்றும் சிறந்தது என அனைத்தையும் தழுவ வேண்டும். அதே நேரத்தில் எதிர்கால வளர்ச்சிக்கான எல்லையற்ற இடத்தையும் கொண்டிருக்க வேண்டும். கடந்த காலத்தில் எதுவெல்லாம் நல்லதோ அவை அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் மற்றும் வைக்கப்பட வேண்டும். இன்னும் இருக்கும் இந்த சேமிப்பகத்தில் எதிர்காலச் சேர்க்கைகளுக்காக கதவுகள் திறந்தே இருக்க வேண்டும். சமயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். தங்களின் குறிப்பிட்ட பிரிவை நிர்வகிக்கும் கடவுளின் இலட்சியமில்லாத மக்களை சமயங்கள் இழிவாக பார்க்க கூடாது. என் வாழ்க்கையில் கடவுளைப் பற்றி துளியும் நம்பிக்கையில்லாத பல ஆன்மீக மனிதர்களை, பல அறிவார்ந்த மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது நமது அர்த்தத்தில் அல்ல. ஒருவேளை அவர்கள் கடவுளை நம்மால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மேலாக புரிந்து வைத்திருக்கலாம். கடவுளைப் பற்றிய தனிநபர் கருத்து அல்லது ஆளுமையற்ற கருத்து, எல்லையற்றது, தார்மீக விதி அல்லது இலட்சிய மனிதன், இவை அனைத்தும் சமயத்தின் வரையறைக்குள் வரவேண்டும். சமயங்கள் இவ்வாறு விரிவடையும் போது நன்மை செய்வதற்கான அவற்றின் சக்தி தற்போதைய நிலையை விட 100 மடங்கு அதிகமாகும். சமயங்கள் தங்களுக்குள் மிகப்பெரிய சக்தியை கொண்டிருந்தாலும் அவற்றின் குறுகிய தன்மை மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக உலகிற்கு நன்மையை விட அதிக தீமையை செய்துள்ளன. தற்போதைய காலத்திலும் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்துக்களைக் கொண்ட பல பிரிவுகள் மற்றும் சங்கங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதை நாம் காண்கிறோம். ஏனெனில் ஒருவர் அந்த கருத்துக்களை மற்றவர்கள் செய்யும் அதே வழியில் துல்லியமாக முன்வைக்க விரும்பவில்லை. எனவே சமயங்கள் விரிவடைய வேண்டும். சமயக் கருத்துக்கள் உலகளாவியதாகவும் பரந்ததாகவும் மற்றும் எல்லையற்றதாகவும் மாற வேண்டும். அப்போதுதான் நாம் சமயத்தின் முழுமையான செயல்பாட்டை பெறுவோம். ஏனெனில் சமயத்தின் சக்தி உலகில் இப்போதுதான் தொடங்குகிறது. சமயங்கள் அழிந்து வருவதாகவும் ஆன்மீக கருத்துக்கள் உலகிலிருந்து மறைந்து வருவதாகவும் சில நேரங்களில் கூறப்படுகிறது. 17 எனக்கு அவை இப்போதுதான் தொடங்கியுள்ளதாக தோன்றுகிறது. சமயத்தின் சக்தி விரிவுபடுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மனித வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஊடுருவப் போகிறது. சமயம் ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் கைகளில் அல்லது ஒரு மதகுருமார்களின் குழுவின் கைகளில் இருந்தவரை. அது கோயில்களில் இருந்தது, அது தேவாலயங்களில் இருந்தது, அது புத்தகங்களில் இருந்தது, கோட்பாடுகளில் இருந்தது, சடங்குகள், வடிவங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளில் இருந்தது. மனிதர்கள் உண்மையான உலகளாவிய ஆன்மீக கருத்துக்கு வரும்போது அப்போது மட்டுமே சமயம் உண்மையானதாகவும் வாழக்கூடியதாகவும் மாறும். அது நமது இயல்புக்குள் வரும். மனிதனின் ஒவ்வொரு அசைவிலும் வாழும். அது சமூகத்தின் ஒவ்வொரு துளையிலும் ஊடுருவும். மேலும் இது முன்பு இருந்ததை விட எல்லையற்ற வகையில் நன்மையைச் செய்யும் சக்தியாக இருக்கும். தேவையானது என்னவென்றால் வெவ்வேறு வகை சமயங்களுக்கு இடையே ஒரு தோழமை உணர்வு இருக்க வேண்டும். அவை அனைத்தும் ஒன்றாகவே நிற்கும் அல்லது விழும் என்பதை உணர வேண்டும். ஒரு தோழமை உணர்வு, இது பரஸ்பர மதிப்பு மற்றும் பரஸ்பர மரியாதையிலிருந்து பிறக்க வேண்டும். தற்போது பலரிடம் துரதிருஷ்டவசமாக நடைமுறையில் இருக்கும் மேட்டிமைத்தனமான, ஆதரிக்கிற, கஞ்சத்தனமான நல்லெண்ண வெளிப்பாடாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக மன ரீதியான நிகழ்வுகளின் ஆய்விலிருந்து வரும் சமய வெளிப்பாட்டு வகைகளுக்கும் துரதிருஷ்டவசமாக இப்போது கூட சமயம் என்ற பெயரை தங்களுக்கு மட்டுமே உரிமையாக்கிக் கொள்ளும் மற்றும் சொர்க்கத்தின் ரகசியங்களுக்குள் மேன்மேலும் ஊடுருவிச் செல்லும் சமய வெளிப்பாடுகளுக்கும் இடையே இது தேவைப்படுகிறது. அவற்றின் பாதங்கள் பூமியில் ஒட்டிக்கொண்டிருந்தாலும் அவை பொருள் முதல்வாத அறிவியல் என்று அழைக்கப்படுபவை. இந்த நல்லிணக்கத்தை கொண்டுவர இருவரும் விட்டுக் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் மிக அதிகமாக, சொல்லப்போனால் சில நேரங்களில் வலிமிகுந்த அளவில் கூட. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு பிரிவும் அந்த தியாகத்தால் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் மற்றும் உண்மையை நோக்கி முன்னேறும். இறுதியில் கால மாற்றங்களின் அடிப்படையில் அமைந்த அறிவும் மற்றும் இடமாற்றங்களின் அடிப்படையில் அமைந்த அறிவும் இரண்டும் சந்தித்து ஒன்றாக மாறும். அங்கே இடமும் இல்லை, காலமும் இல்லை. அங்கே மனதோ அல்லது புலன்களோ எட்ட முடியாது. அதுவே முழுமையானது, எல்லையற்றது. 18 இரண்டாவது இல்லாத ஒன்று. 3 மனிதனின் உண்மையான இயல்பு. மனிதன் தனது புலன்களைப் பற்றிக் கொண்டிருக்கும் பிடி மிகவும் உறுதியானது. தான் வாழும் மற்றும் இயங்கும் இந்த வெளிப்புற உலகம் எவ்வளவு உண்மையானது என்று அவன் நினைத்தாலும் தனிநபர்கள் மற்றும் இனங்களின் வாழ்வில் சில நேரங்களில் இது உண்மையானதா என்று அவர்கள் தங்களையும் அறியாமல் கேட்கும் நிலைகள் வருகின்றன. தனது புலன்களின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்க ஒரு கணம் கூட நேரமில்லாத மனிதனுக்கும் ஒவ்வொரு கணமும் ஏதோ ஒரு வகையான புலன் இன்பத்திலேயே மூழ்கியிருப்பவனுக்கும் கூட மரணம் வருகிறது. அப்போது அவனும் இது உண்மையானதா என்று கேட்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறான். மதம் இந்த கேள்வியில்தான் தொடங்குகிறது மற்றும் இதற்கான பதிலில்தான் முடிவடைகிறது. பதிவு செய்யப்பட்ட வரலாறுகள் நமக்கு உதவ முடியாத தொலைதூர கடந்த காலத்திலும் கூட புராணங்களின் மர்மமான ஒளியிலும் நாகரிகத்தின் மங்கலான விடியலிலும் இதே கேள்வி கேட்கப்பட்டதை நாம் காண்கிறோம். இதற்குப் பிறகு என்ன ஆகிறது? எது உண்மையானது? மிகவும் கவித்துவமான உபநிடதங்களில்
ஒன்றான கட உபநிடதம் இந்த கேள்வியுடன் தொடங்குகிறது. ஒரு மனிதன் இறக்கும்போது ஒரு சர்ச்சை எழுகிறது. அவன் என்றென்றும் மறைந்துவிட்டான் என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள். அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறான் என்று மற்றொரு சாரார் வலியுறுத்துகிறார்கள். இதில் எது உண்மை? இதற்கு பல்வேறு விடைகள் அளிக்கப்பட்டுள்ளன. மெய்யியல், தத்துவம் மற்றும் மதம் ஆகிய முழு துறைகளும் இந்த கேள்விக்கான பல்வேறு விடைகளால் நிரப்பப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் இந்த கேள்வியை அடக்குவதற்கும் இதற்கு அப்பால் என்ன, எது உண்மையானது என்று கேட்கும் மன அமைதியின்மையை நிறுத்துவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 19 ஆனால் மரணம் இருக்கும் வரை இந்த அடக்குமுறை முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடியும். நாம் இதற்கு அப்பால் எதையும் பார்க்கவில்லை என்றும் நமது நம்பிக்கைகள் மற்றும் அபிலாஷைகள் அனைத்தையும் தற்போதைய தருணத்திலேயே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்றும் மிக எளிதாக பேசலாம். நாம் கடுமையாக போராடலாம். ஒருவேளை வெளியுலகில் உள்ள அனைத்தும் நம்மை புலன்களின் குறுகிய எல்லைக்குள் வைத்திருக்க உதவலாம். தற்போதைய நிலைக்கு அப்பால் நாம் விரிவடைதை தடுக்க உலகம் முழுவதும் ஒன்றிணையலாம். ஆயினும் மரணம் இருக்கும் வரை நாம் எவைகளை மிகவும் உண்மையானவை என்றும் மிகவும் நிலையான பொருட்கள் என்றும் பற்றிக் கொண்டிருக்கிறோமோ அவை அனைத்திற்கும் மரணம்தான் முடிவா என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் வந்தே தீரும். உலகம் ஒரு கணத்தில் மறைந்து போகிறது. முடிவற்ற ஆழமான பள்ளத்திற்கு அப்பால் இருக்கும் செங்குத்தான விளிம்பில் நின்று கொண்டு எவ்வளவு கடினமான மனதை கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு மனமும் பின்வாங்கி இது உண்மையானதா என்று கேட்க கடமைப்பட்டுள்ளது. ஒரு சிறந்த மனதின் ஆற்றல் கொண்டு சிறிது சிறிதாக கட்டியெழுப்பப்பட்ட வாழ்நாள் நம்பிக்கைகள் அனைத்தும் ஒரே வினாடியில் மறைந்து விடுகின்றன. அவை உண்மையானவையா? இந்த கேள்விக்கு விடை காணப்பட வேண்டும். காலம் ஒருபோதும் அதன் சக்தியை குறைக்காது. காலம் செல்லச் செல்ல அது தனக்கான மதிப்பைச் சேர்த்துக் கொள்கிறது. பின்னர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எழுகிறது. நம்மை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ள நாம் எல்லாவற்றின் பின்னாலும் ஓடுகிறோம். புலன்களின் பின்னால் ஓடுகிறோம். வெளிப்புற உலகிற்குள் பைத்தியக்காரத்தனமாகச் சூழல்கிறோம். வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் இளைஞனிடம் நீங்கள் கேட்டால் அவன் இது உண்மையானது என்று அறிவிக்கிறான். அவன் இவை அனைத்தும் முற்றிலும் உண்மையானது என்று நினைக்கிறான். ஒருவேளை அதே மனிதன் வயதாகி அதிர்ஷ்டம் அவனிடமிருந்து நழுவிச் செல்லும் போது அது விதி என்று அறிவிப்பான். கடைசியில் தனது ஆசைகளை நிறைவேற்ற முடியாது என்பதை அவன் காண்கிறான். அவன் எங்கு சென்றாலும் அதற்கு அப்பால் செல்ல முடியாத ஒரு உடைக்க முடியாத சுவர் இருக்கிறது. ஒவ்வொரு புலன் செயல்பாடும் ஒரு எதிர்வினையை விளைவிக்கிறது. எல்லாம் நிலையில்லாதவை. இன்பம், துன்பம், ஆடம்பரம், செல்வம், அதிகாரம் மற்றும் வறுமை, ஏன் வாழ்க்கை கூட அனைத்தும் நிலையில்லாதவை. மனித குலத்திற்கு 2 நிலைகள் எஞ்சியுள்ளன. ஒன்று, சூனியவாதிகளுடன் சேர்ந்து எல்லாம் ஒன்றுமில்லை என்று நம்புவது. நமக்கு எதுவும் தெரியாது. எதிர்காலம், கடந்த காலம் அல்லது நிகழ்காலம் பற்றி கூட நம்மால் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறுத்து நிகழ்காலத்தை மட்டுமே கடைபிடிக்க விரும்புபவன் வெறும் பைத்தியக்காரன் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவர் தந்தையையும் தாயையும் மறுத்து குழந்தையை மட்டும் உறுதிப்படுத்துவது போன்றது இது. அதுவும் சமமான தர்க்கமாகவே இருக்கும். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறுக்க வேண்டும் என்றால் நிகழ்காலமும் தவிர்க்க முடியாமல் மறுக்கப்பட வேண்டும். இது சூனியவாதிகளின் நிலைப்பாடு. உண்மையிலேயே ஒரு நிமிடம் கூட சூனியவாதியாக மாறக்கூடிய ஒரு மனிதனை நான் பார்த்ததில்லை. பேசுவது மிகவும் எளிது. பின்னர் மற்றொரு நிலைப்பாடு உள்ளது. ஒரு விளக்கத்தை தேடுவது, உண்மையானதை தேடுவது, நிரந்தரமாக மாறிக்கொண்டே இருக்கும் மற்றும் நிலையில்லாத இந்த உலகத்தின் மத்தியில் எது உண்மையானதோ அதை கண்டுபிடிப்பது. மூலக்கூறுகளின் சேர்க்கையான இந்த உடலில் உண்மையானது ஏதேனும் உள்ளதா? மனித மனதின் வரலாறு முழுவதும் இதுவே தேடலாக இருந்துள்ளது. மிக பழமையான காலங்களில் கூட மனிதர்களின் மனதில் ஒளிக்கீற்றுக்கள் தோன்றுவதை நாம் அடிக்கடி காண்கிறோம். மனிதன் இந்த உடலையும் தாண்டி ஒரு அடி எடுத்து வைப்பதையும், இந்த வெளிப்புற உடல் அல்லாத ஒன்றை, ஆனால் பார்ப்பதற்கு உடலைப் போலவே இருந்தாலும் அது உடல் அல்லாத, உடலை விட முழுமையான, உடலை விட மிகச்சிறந்த, இந்த உடல் அழிந்த பிறகும் எஞ்சி நிற்கின்ற ஒன்றை கண்டறிவதையும் நாம் காண்கிறோம். இறந்த உடலை எரிக்கும் அக்னி பகவானை நோக்கி பாடப்பட்ட ரிக் வேத பாடல்களில் நாம் இதை படிக்கிறோம். அக்னியே, இவனை உனது கைகளில் மெதுவாக ஏந்திச் செல். இவனுக்கு ஒரு முழுமையான உடலை, ஒரு பிரகாசமான உடலை கொடு. முன்னோர்கள் வாழும் இடத்திற்கு, இனி துயரமில்லாத, இனி மரணமில்லாத இடத்திற்கு இவனை அழைத்துச் செல். இதே கருத்தை நீங்கள் ஒவ்வொரு மதத்திலும் காணலாம். அதோடு மற்றொரு கருத்தையும் நாம் பெறுகிறோம். விதிவிலக்கு இல்லாமல் அனைத்து மதங்களும் மனிதன் என்பவன் அவன் முன்பு இருந்த உயர்நிலையிலிருந்து சிதைந்த ஒரு வடிவம் என்று கருதுவது ஒரு வினோதமான உண்மையாகும். இதை அவர்கள் புராண வார்த்தைகளில் கூறலாம், அல்லது தத்துவத்தின் தெளிவான மொழியில் கூறலாம், அல்லது கவிதையின் அழகான வெளிப்பாடுகளில் கூறலாம். மனிதன் என்பவன் அவன் முன்பு இருந்ததிலிருந்து சிதைந்தவன் என்பது ஒவ்வொரு புனித நூலிலிருந்தும் ஒவ்வொரு புராணத்திலிருந்தும் வெளிவரும் ஒரு உண்மையாகும். யூதர்களின் புனித நூலில் ஆதாமின் வீழ்ச்சி கதையின் பின்னால் உள்ள உண்மை கருவும் இதுதான். இது இந்துக்களின் புனித நூல்களிலும் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. அவர்கள் உண்மை யுகம் என்று அழைக்கும் ஒரு காலத்தை பற்றிய கனவு அது.
அப்போது எந்த மனிதனும் அவன் இறக்க விரும்பாத வரை இறக்கவில்லை. அவன் விரும்பும் வரை தனது உடலை வைத்திருக்க முடிந்தது மற்றும் அவனது மனம் தூய்மையாகவும் வலிமையாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் மரணம் இல்லை, தீமை இல்லை, துன்பம் இல்லை. தற்போதைய யுகம் அந்த முழுமையான நிலையின் சீர்கேடாகும். இதோடு கூடவே எல்லா இடங்களிலும் பெருவெள்ளம், பிரளயம் பற்றிய கதையையும் நாம் காண்கிறோம். தற்போதைய யுகம் முந்தைய யுகத்தின் சீர்கேடு என்று ஒவ்வொரு மதத்தாலும் கருதப்படுவதற்கான சான்றாக அந்த கதையே உள்ளது. பெருவெள்ளம் மனிதகுலத்தின் பெரும் பகுதியை அழித்து மீண்டும் ஏறுவரிசை தொடங்கும் வரை அது மேலும் மேலும் சிதைந்து கொண்டே சென்றது. அந்த ஆரம்பகால தூய்மை நிலையை மீண்டும் அடைய அது மெதுவாக மேலே சென்று கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் வரும் பெருவெள்ளம் பற்றிய கதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதே கதை பண்டைய பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள், சீனர்கள் மற்றும் இந்துக்களிடையேயும் நடைமுறையில் இருந்தது. மனு என்ற ஒரு சிறந்த பழங்கால முனிவர் கங்கை கரையில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது ஒரு சிறிய மீன் அவரிடம் பாதுகாப்பிற்காக வந்தது. அவர் அதை தன்னிடம் இருந்த ஒரு தண்ணீர் கூடத்தில் போட்டார். உனக்கு என்ன வேண்டும் என்று மனு கேட்டார். அந்தச் சிறிய மீன் தான் ஒரு பெரிய மீனால் துரத்தப்படுவதாகவும் பாதுகாப்பு வேண்டுவதாகவும் கூறியது. 21 மனு அந்தச் சிறிய மீனை தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். காலையில் அது குடமளவுக்கு பெரிதாகிவிட்டது. மேலும் என்னால் இந்த குடத்தில் இனி வாழ முடியாது என்று கூறியது. மனு அதை ஒரு தொட்டியில் போட்டார். மறுநாள் அது தொட்டி அளவுக்கு பெரிதாகிவிட்டது. மேலும் அங்கு இனி வாழ முடியாது என்று அறிவித்தது. எனவே மனு அதை ஒரு நதிக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. காலையில் அந்த மீன் நதியை நிரப்பியது. பின்னர் மனு அதை சமுத்திரத்தில் போட்டார். அது அறிவித்தது, மனு, நான் பிரபஞ்சத்தை படைத்தவன். நான் உலகத்தை வெள்ளத்தால் மூழ்கடிக்கப் போகிறேன் என்று உன்னை எச்சரிக்கவே இந்த வடிவத்தை எடுத்துள்ளேன். நீ ஒரு கப்பலை கட்டு. அதில் ஒவ்வொரு வகையான விலங்கிலும் ஒரு ஜோடியை ஏற்று உன் குடும்பத்தினர் கப்பலுக்குள் நுழையட்டும். பெருவெள்ளத்தில் இருந்து என் கொம்பு வெளிப்படும். கப்பலை அதில் கட்டு. வெள்ளம் வடிந்ததும் கீழே வந்து பூமியில் மக்களை உருவாக்கு. எனவே உலகம் வெள்ளத்தால் சூழப்பட்டது. மனு தனது குடும்பத்தையும் ஒவ்வொரு வகையான விலங்கிலும் ஒரு ஜோடியையும் ஒவ்வொரு தாவரத்தின் விதைகளையும் காப்பாற்றினார். வெள்ளம் வடிந்ததும் அவர் வந்து பூமியில் மக்களை உருவாக்கினார். நாம் அனைவரும் மனுவின் வழித்தோன்றல்கள் என்பதால் மனிதன் என்று அழைக்கப்படுகிறோம். இப்போது மனித மொழி என்பது உள்ளே இருக்கும் உண்மையை வெளிப்படுத்தும் முயற்சியாகும். புலப்படாத தெளிவற்ற ஒலிகளைக் கொண்ட ஒரு சிறு குழந்தையின் மொழி கூட மிக உயர்ந்த தத்துவத்தை வெளிப்படுத்த முயற்சிக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் குழந்தைக்கு அதை வெளிப்படுத்த உறுப்புகளோ வழிமுறைகளோ இல்லை. மிகச்சிறந்த தத்துவஞானிகளின் மொழிக்கும் குழந்தைகளின் பேச்சுக்கும் உள்ள வேறுபாடு அளவில்தானே தவிர வகையிலானது அல்ல. தற்காலத்தின் மிகச்சரியான முறையான கணிதத்தன்மை கொண்ட மொழி என்று நீங்கள் அழைப்பதற்கும் பழங்காலத்தவரின் தெளிவற்ற மறைஞான புராண மொழிகளுக்கும் உள்ள வேறுபாடு அளவில் மட்டுமே உள்ளது. அவை அனைத்தின் பின்னாலும் ஒரு மகத்தான கருத்து உள்ளது. அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள போராடுகிறது. மேலும் பல நேரங்களில் இந்த பழங்கால புராணங்களின் பின்னால் உண்மையின் துகள்கள் உள்ளன. மேலும் பல நேரங்களில் நான் வருத்தத்துடன் சொல்ல வேண்டியுள்ளது, நவீன காலத்தின் நேர்த்தியான பளபளப்பான சொற்றொடர்களின் பின்னால் வெறும் குப்பைகளே உள்ளன. எனவே எல்லாம் புராண வடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்காகவோ அல்லது நவீன காலத்து திரு அல்லது திருமதி இன்னார் ஆகியோரின் கருத்துக்களுடன் ஒத்துப்போகவில்லை என்பதற்காகவோ நாம் எல்லாவற்றையும் தூக்கி எறிய வேண்டியதில்லை. பெரும்பாலான மதங்கள் இன்னார் சொன்னார் என்பதற்காக இவற்றை நம்ப வேண்டும் என்று அறிவிப்பதால் இவர்கள் மதத்தை பார்த்து சிரிக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த நவீனர்களை பார்த்து இன்னும் அதிகமாகச் சிரிக்க வேண்டும். நவீன காலங்களில் ஒரு மனிதன் மோசஸ் அல்லது புத்தர் அல்லது இயேசுவின் பெயரை மேற்கோள் காட்டினால் அவன் பரிகசிக்கப்படுகிறான். ஆனால் அவன் ஒரு ஹக்ஸ்லி, ஒரு டிண்டால் அல்லது ஒரு டார்வின் பெயரைச் சொல்லட்டும், அது கேள்வி எதுவுமின்றி முழுமையாக நம்பப்படுகிறது. ஹக்ஸ்லி சொல்லிவிட்டார், அதுவே பலருக்கு போதுமானது. நாம் மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டவர்கள். உண்மையில் அது ஒரு மத மூட நம்பிக்கை. இது ஒரு அறிவியல் மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையின் மூலமாகவும் வழியாகவும் ஆன்மீகத்தின் உயிரூட்டும் வழிகள் வந்தன. இந்த நவீன மூட நம்பிக்கையின் மூலமாகவும் வழியாகவும் காமமும் பேராசையும் வருகின்றன. அந்த மூட நம்பிக்கை கடவுள் வழிபாடாக இருந்தது. இந்த மூட நம்பிக்கை இழிவான செல்வம், புகழ் அல்லது அதிகாரத்தின் வழிபாடாகும். அதுதான் வித்தியாசம். நம் புராணங்களுக்கு திரும்பினால் இந்த கதைகள் அனைத்தின் பின்னாலும் ஒரு கருத்து மேலோங்கி நிற்பதை நாம் காண்கிறோம். அதாவது மனிதன் அவன் முன்பு இருந்ததிலிருந்து சிதைந்த ஒரு வடிவம். தற்காலத்திற்கு வந்தால் நவீன ஆராய்ச்சிகள் இந்த நிலையை முற்றிலுமாக நிராகரிப்பதாக தெரிகிறது. பரிணாமவாதிகள் இந்த கூற்றை முற்றிலுமாக மறுப்பதாக தெரிகிறது. அவர்களை பொறுத்தவரை மனிதன் மெல்லுடலியின் பரிணாம வளர்ச்சி. எனவே இந்த புராணம் கூறுவது உண்மையாக இருக்க முடியாது. எவ்வாறாயினும் இந்த இரண்டு நிலைப்பாடுகளையும் ஒத்திசைக்கக்கூடிய ஒரு புராணம் இந்தியாவில் உள்ளது. இந்திய புராணங்கள் சுழற்சி முறையிலான ஒரு கோட்பாட்டை கொண்டுள்ளன. அதாவது அனைத்து முன்னேற்றங்களும் அலைகளின் வடிவத்தில் உள்ளன. ஒவ்வொரு அலையும் ஒரு வீழ்ச்சியால் பின்தொடரப்படுகிறது. அடுத்த கணம் ஒரு எழுச்சி, அடுத்தது ஒரு வீழ்ச்சி, மீண்டும் ஒரு எழுச்சி. இயக்கம் சுழற்சிகளில் உள்ளது. நவீன ஆராய்ச்சியின் அடிப்படையில் பார்த்தாலும் மனிதன் வெறும் பரிணாம வளர்ச்சியாக மட்டும் இருக்க முடியாது என்பது நிச்சயம் உண்மை. ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியும் ஒரு உள்ளிடுதலை முன்னிறுத்துகிறது. ஒரு இயந்திரத்திற்குள் நீங்கள் முன்பு எவ்வளவு ஆற்றலை செலுத்தினீர்களோ
அவ்வளவு ஆற்றலை மட்டுமே அதிலிருந்து பெற முடியும் என்று நவீன அறிவியல் மனிதன் உங்களிடம் கூறுவான். ஒன்றுமில்லாததிலிருந்து எதையும் உருவாக்க முடியாது. மனிதன் மெல்லுடலியின் பரிணாம வளர்ச்சி என்றால் முழுமையான மனிதன், புத்த மனிதன், கிறிஸ்து மனிதன் ஆகியோர் அந்த மெல்லுடலிக்குள் உள்ளடக்கமாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த மகத்தான ஆளுமைகள் எங்கிருந்து வந்தார்கள்? ஒன்றுமில்லாததிலிருந்து எதுவும் வர முடியாது. இவ்வாறு நாம் வேதங்களை நவீன வெளிச்சத்துடன் ஒத்திசைக்கும் நிலையில் இருக்கிறோம். பல்வேறு கட்டங்களில் மெதுவாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு முழுமையான மனிதனாக மாறும் அந்த ஆற்றல் ஒன்றுமில்லாததிலிருந்து வர முடியாது. அது எங்கேயோ இருந்திருக்கிறது. மெல்லுடலி அல்லது மூலவுயிர் பொருள், புரோட்டோபிளாசம் தான் நீங்கள் அதை கண்டறியக்கூடிய முதல் புள்ளி என்றால் அந்த மூலவுயிர் பொருள் எப்படியோ அந்த ஆற்றலை கொண்டிருந்திருக்க வேண்டும். உடல் என்று நாம் அழைக்கும் இந்த பொருட்களின் சேர்க்கை ஆன்மா மற்றும் சிந்தனை என்று நாம் அழைக்கும் சக்தியின் வெளிப்பாட்டிற்கு காரணமா, அல்லது இந்த உடலை வெளிப்படுத்துவது சிந்தனையா என்பது குறித்து ஒரு பெரிய நவீன விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உலகின் மதங்கள் சிந்தனை என்று அழைக்கப்படும் சக்தியே உடலை வெளிப்படுத்துகிறது என்று கருதுகின்றன. மாறாக அல்ல. உடல் என்று நாம் அழைக்கும் இயந்திரத்தின் பாகங்களை சரி செய்வதன் விளைவுதான் சிந்தனை என்று நாம் அழைப்பது என்று கூறும் நவீன பள்ளிகள் உள்ளன. இரண்டாவது நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டால் ஆன்மா அல்லது சிந்தனையின் தொகுப்பு, அல்லது நீங்கள் அதை எப்படி அழைத்தாலும் அது இந்த இயந்திரத்தின் விளைவு, உடலையும் மூளையையும் உருவாக்கும் வேதியியல் மற்றும் பௌதிக சேர்க்கைகளின் விளைவு என்றால் கேள்வி விடைபெறாமலேயே இருக்கிறது. உடலை உருவாக்குவது எது? இந்த மூலக்கூறுகள் அனைத்தையும் உடல் வடிவமாக இணைக்கும் சக்தி எது? சுற்றியுள்ள பொருட்களின் திரளிலிருந்து பொருட்களை எடுத்து என் உடலை ஒரு விதமாகவும் மற்றொரு உடலை வேறு விதமாகவும் இப்படியே உருவாக்கும் சக்தி எது? இந்த முடிவற்ற வேறுபாடுகளை உருவாக்குவது எது? ஆன்மா என்று அழைக்கப்படும் சக்தி உடலின் மூலக்கூறுகளின் சேர்க்கையின் விளைவு என்று கூறுவது குதிரைக்கு முன் வண்டியை நிறுத்துவது போன்றது. சேர்க்கைகள் எப்படி வந்தன? அவற்றை உருவாக்குவதற்கான சக்தி எங்கே இருந்தது? இந்த சேர்க்கைகளுக்கு வேறு ஏதோ ஒரு சக்திதான் காரணம் என்றும் அந்த சடப்பொருளின் விளைவுதான் ஆன்மா என்றும் ஒரு குறிப்பிட்ட சடப்பொருள் தொகுப்பை இணைத்த ஆன்மாவே அந்த சேர்க்கைகளின் முடிவு என்றும் நீங்கள் சொன்னால் அது சரியான பதில் அல்ல. உண்மைகளை மறுக்காமல், அத்துடன் இருக்கும் மற்ற கோட்பாடுகளுக்கு முரணாக இல்லாமல், உண்மைகளில் பெரும்பாலானவற்றை முடிந்தால் அனைத்தையும் விளக்கும் அந்த கோட்பாடுதான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சடப்பொருளை எடுத்து உடலை உருவாக்கும் சக்தியும் அந்த உடலின் மூலம் வெளிப்படும் சக்தியும் ஒன்றே. இதுதான் அதிக தர்க்கரீதியானது. எனவே உடலால் வெளிப்படுத்தப்படும் சிந்தனை சக்திகள் மூலக்கூறுகளின் ஏற்பாட்டின் விளைவு என்றும் அவற்றுக்கு எந்த தனி இருப்பும் இல்லை என்றும் கூறுவதில் அர்த்தமில்லை. அதே சமயம் சடப்பொருளிலிருந்து சக்தி உருவாக முடியாது. நாம் சடப்பொருள் என்று அழைப்பது எதுவுமே இல்லை என்று நிரூபிப்பது இன்னும் சாத்தியமானதாக இருக்கும். அது சக்தியின் ஒரு குறிப்பிட்ட நிலை மட்டுமே. திடம், கடினத்தன்மை அல்லது எதையும் இயக்கத்தின் விளைவு என்று நிரூபிக்க முடியும். அதிர்வின் அதிகரிப்பு பொருட்களை திடமாக்கும். ஒரு காற்று தொகுதியை மிகப்பெரிய வேகத்தில் அதிர வைத்தால் அது மேசையைப் போல திடமாக மாறும். சிலந்தி வலையின் ஒரு இழை கிட்டத்தட்ட முடிவற்ற வேகத்தில் நகர்த்தப்பட்டால் அது இரும்புச் சங்கிலியைப் போல வலிமையானதாக இருக்கும். ஒரு ஓக் மரத்தையே வெட்டும் அளவுக்கு இயக்கத்தினால் அதற்கு அத்தகைய சக்தி கொடுக்கப்படும். அந்த வகையில் பார்த்தால் நாம் சடப்பொருள் என்று அழைப்பது போன்றவை இல்லை என்று நிரூபிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். ஆனால் மற்ற வழியை நிரூபிக்க முடியாது. உடலின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் இந்த சக்தி எது? அந்த சக்தி எதுவாக இருந்தாலும் அது துகள்களை எடுத்து அவற்றிலிருந்து வடிவங்களை, மனித உடலை உருவாக்குகிறது என்பது நம் அனைவருக்கும் வெளிப்படையானது. உங்களுக்கும் எனக்கும் உடல்களை உருவாக்க வேறு யாரும் இங்கு வருவதில்லை. எனக்காக யாரும் உணவை உண்பதை நான் பார்த்ததில்லை. நானே அதை உட்கிரகித்து அந்த உணவிலிருந்து இரத்தம் மற்றும் எலும்புகள் மற்றும் எல்லாவற்றையும் உற்பத்தி செய்ய வேண்டும். இந்த மர்மமான சக்தி எது? எதிர்காலம் மற்றும் கடந்த காலம் பற்றிய கருத்துக்கள் மனிதனுக்கு பயங்கரமானதாக தோன்றுகின்றன. பலருக்கு அவை வெறும் ஊகங்களாக தோன்றுகின்றன. நாம் தற்போதைய கருப்பொருளை எடுத்துக்கொள்வோம். இப்போது நம் மூலமாக செயல்படும் இந்த சக்தி எது? பழைய காலங்களில் அனைத்து பண்டைய புனித நூல்களிலும் இந்த சக்தியின் வெளிப்பாடு இந்த உடலை போன்ற உடலை கொண்ட ஒரு பிரகாசமான பொருளாக கருதப்பட்டதையும் இந்த உடல் வீழ்ந்த பிறகும் அது எஞ்சி இருப்பதையும் நாம் பார்த்தோம். எவ்வாறாயினும் பின்னர் இதைவிட உயர்ந்த ஒரு கருத்து வருவதை நாம் காண்கிறோம். அதாவது இந்த உடல் அந்த சக்தியை குறிக்கவில்லை. வடிவம் கொண்ட எதுவாயினும் அது துகள்களின் சேர்க்கையின் விளைவாக இருக்க வேண்டும். மேலும் அதை நகர்த்த அதன் பின்னால் வேறு ஏதாவது தேவைப்படுகிறது. இந்த உடலை கையாள்வதற்கு உடல் அல்லாத வேறு ஒன்று தேவைப்பட்டால் அதே அவசியத்தின்படி அந்த பிரகாசமான உடலை கையாள்வதற்கும் அதனின்றும் வேறான ஒன்று தேவைப்படும். அதனால் அந்த ஒன்று சமஸ்கிருதத்தில் ஆன்மா அல்லது ஆத்மா என்று அழைக்கப்பட்டது. ஆத்மாதான் பிரகாசமான உடலின் வழியாக
வெளிப்புறத்தில் உள்ள ஸ்தூல உடலில் வேலை செய்தது. பிரகாசமான உடல் மனதின் இருப்பிடமாக கருதப்படுகிறது. மேலும் ஆத்மா அதற்கு அப்பால் உள்ளது. அது மனம் கூட அல்ல, அது மனதை இயக்குகிறது. மனதின் மூலம் உடலை இயக்குகிறது. உங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, எனக்கு இன்னொன்று இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி ஆத்மா இருக்கிறது, ஒரு தனி நுண்ணிய உடல் இருக்கிறது. அதன் மூலம் நாம் ஸ்தூலமான வெளிப்புற உடலில் வேலை செய்கிறோம். பின்னர் இந்த ஆத்மாவை பற்றியும் அதன் தன்மையை பற்றியும் கேள்விகள் கேட்கப்பட்டன. உடலும் அல்லாத மனமும் அல்லாத மனிதனின் இந்த ஆத்மா, இந்த உயிர் சக்தி என்பது என்ன? பெரிய விவாதங்கள் தொடர்ந்தன. ஊகங்கள் வந்தன. தத்துவ விசாரணையின் பல்வேறு சாயல்கள் தோன்றின. இந்த ஆத்மாவை பற்றி எட்டப்பட்ட சில முடிவுகளை உங்கள் முன் வைக்க முயற்சிக்கிறேன். இந்த ஆத்மா எதுவாக இருந்தாலும் அதற்கு உருவமோ வடிவமோ இல்லை என்றும், உருவமோ வடிவமோ இல்லாதது எங்கும் நிறைந்திருக்க வேண்டும் என்றும் பல்வேறு தத்துவங்கள் ஒப்புக்கொள்வதாக தெரிகிறது. காலம் மனதில்தான் தொடங்குகிறது. வெளியும் இடமும் மனதில்தான் உள்ளது. காலம் இல்லாமல் காரணம் நிலைக்க முடியாது. தொடர்ச்சி என்ற கருத்து இல்லாமல் காரணத்தை பற்றிய எந்த கருத்தும் இருக்க முடியாது. எனவே காலம், வெளி மற்றும் காரணம் ஆகியவை மனதில் உள்ளன. மேலும் இந்த ஆத்மா மனதிற்கு அப்பாற்பட்டது மற்றும் உருவமற்றது என்பதால் அது காலத்திற்கு அப்பாற்பட்டதாகவும், வெளிக்கு அப்பாற்பட்டதாகவும், காரணத்திற்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்க வேண்டும். இப்போது அது காலம், வெளி மற்றும் காரணத்திற்கு அப்பாற்பட்டது என்றால் அது முடிவற்றதாக இருக்க வேண்டும். பிறகு நமது தத்துவத்தின் மிக உயர்ந்த ஊகம் வருகிறது. முடிவற்றது இரண்டாக இருக்க முடியாது. ஆன்மா முடிவற்றது என்றால் ஒரே ஒரு ஆன்மா மட்டுமே இருக்க முடியும். மேலும் பல்வேறு ஆன்மாக்கள் பற்றிய இந்த கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு ஆன்மா இருப்பது போலவும், எனக்கு இன்னொன்று இருப்பது போலவும் மற்றும் பல உண்மையானவை அல்ல. எனவே உண்மையான மனிதன் ஒருவனே மற்றும் முடிவற்றவன், எங்கும் நிறைந்த ஆவி. மேலும் தோற்ற மனிதன் அந்த உண்மையான மனிதனின் ஒரு வரம்பு மட்டுமே. அந்த அர்த்தத்தில் இந்த புராணங்கள் அனைத்தும் உண்மைதான். அதாவது தோற்ற மனிதன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவன் அப்பால் உள்ள உண்மையான மனிதனின் மங்கலான பிரதிபலிப்பு மட்டுமே. உண்மையான மனிதன் ஆவி, காரணம் மற்றும் விளைவுக்கு அப்பாற்பட்டவன், காலம் மற்றும் வெளியால் கட்டுப்படுத்தப்படாதவன். எனவே அவன் சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும். அவன் ஒருபோதும் கட்டுண்டவன் அல்ல, கட்டுப்படவும் முடியாது. தோற்ற மனிதன் பிரதிபலிப்பு, காலம், வெளி மற்றும் காரணத்தால் மட்டுப்படுத்தப்பட்டவன். எனவே அவன் கட்டுண்டவன். அல்லது நமது தத்துவ ஞானிகள் சிலரின் மொழியில் சொல்வதானால் அவன் கட்டுண்டவனைப் போலத் தோன்றுகிறான். ஆனால் உண்மையில் இல்லை. இதுவே நம் ஆன்மாக்களில் உள்ள உண்மை நிலை. இந்த எங்கும் நிறைந்துள்ள தன்மை, இந்த ஆன்மீகத் தன்மை, இந்த முடிவற்ற தன்மை. நாம் ஏற்கனவே இவ்வாறுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு ஆன்மாவும் முடிவற்றது. எனவே பிறப்பு மற்றும் இறப்பு என்ற கேள்வியே இல்லை. சில குழந்தைகள் சோதிக்கப்பட்டனர். சோதனையாளர் அவர்களிடம் மிகவும் கடினமான கேள்விகளை கேட்டார். அவற்றில் இந்த கேள்வியும் இருந்தது. பூமி ஏன் கீழே விழுவதில்லை? ஈர்ப்பு விசை மற்றும் அது போன்ற பதில்களை வரவழைக்க அவர் விரும்பினார். பெரும்பாலான குழந்தைகளால் பதிலளிக்கவே முடியவில்லை. ஒரு சிலர் அது ஈர்ப்பு விசை அல்லது ஏதோ ஒன்று என்று பதிலளித்தனர். ஒரு புத்திசாலி சிறுமி மற்றொரு கேள்வியை எழுப்பி அதற்கு பதிலளித்தாள். அது எங்கே விழ வேண்டும்? இந்த கேள்வி அர்த்தமற்றது. பூமி எங்கே விழ வேண்டும்? பூமிக்கு விழுதலோ அல்லது எழுதலோ இல்லை. முடிவற்ற வெளியில் மேலே அல்லது கீழே என்று எதுவும் இல்லை. அது சார்பு நிலையில் மட்டுமே உள்ளது. முடிவற்றதற்குச் செல்வது அல்லது வருவது எங்கே இருக்கிறது? அது எங்கிருந்து வர வேண்டும்? எங்கே செல்ல வேண்டும்? மக்கள் கடந்த காலத்தைப் பற்றியோ அல்லது எதிர்காலத்தைப் பற்றியோ அல்லது அவர்களுக்கு என்ன ஆகப் போகிறது என்பதைப் பற்றியோ சிந்திக்க மறுக்கும்போது உடல் வரம்பிற்குட்பட்டது. அது வருகிறது மற்றும் செல்கிறது என்பதால் உடலைப் பற்றிய எண்ணங்களை அவர்கள் கைவிடும்போது அவர்கள் ஒரு உயர்ந்த லட்சியத்திற்கு உயர்ந்துள்ளனர். உடல் உண்மையான மனிதன் அல்ல, மனமும் அல்ல. ஏனென்றால் மனம் வளர்கிறது மற்றும் தேய்கிறது. அப்பால் உள்ள ஆவி மட்டுமே என்றென்றும் வாழ முடியும். உடலும் மனமும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. இவை தொடர்ச்சியாக மாறும் நிகழ்வுகளின் பெயர்கள் நதிகள் போன்றவை. அங்கு ஒவ்வொரு நீர்த்துளியும் நிலையான ஓட்ட நிலையில் உள்ளது. ஆனாலும் அந்த தொடரை ஒரே நதியாக நாம் அங்கீகரிக்கிறோம். இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு துகளும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. யாருக்கும் பல நிமிடங்கள் தொடர்ந்து ஒரே உடல் இருப்பதில்லை. ஆயினும் மனதில் எஞ்சியிருக்கும் ஒரு விதமான பதிவு அதை ஒன்று என்று அழைக்கச் செய்கிறது. மனமும் அப்படியே. ஒரு கணம் மகிழ்ச்சி, மறுகணம் மகிழ்ச்சியின்மை, ஒரு கணம் வலிமை, மற்றொரு கணம் பலவீனம். எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு சுழல். அது ஆவியாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஆவி முடிவற்றது. மாற்றம் என்பது வரம்பிற்கு உட்பட்டதில்தான் இருக்க முடியும். முடிவற்றது எந்த வகையிலும் மாறுகிறது என்று சொல்வது அபத்தமானது. அது இருக்க முடியாது. நீங்களும் நானும் உடல்களாக நகரலாம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு துகளும் நிலையான ஓட்ட நிலையில் உள்ளது. ஆனால் பிரபஞ்சத்தை ஒரு அலகாக, ஒரு முழுமையாக எடுத்துக்கொண்டால் அது நகர முடியாது. அது மாற முடியாது. இயக்கம் என்பது எப்போதும் ஒரு சார்பு விஷயம். நான் வேறு எதனுடனாவது ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே நகர்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த துகளும் வேறு எந்த துகளுடனும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மாறலாம். ஆனால் முழு பிரபஞ்சமும் ஒன்றாகச் சேர்ந்து
எதனுடன் ஒப்பிட்டு நகரும்? அதைத் தவிர வேறு எதுவும் இல்லை. எனவே இந்த முடிவற்ற அலகு மாறாதது, அசையாதது, முழுமையானது. இதுவே உண்மையான மனிதன். எனவே நமது உண்மைத்தன்மை பிரபஞ்சத்தில் உள்ளதே தவிர வரம்பிற்கு உட்பட்டதில் அல்ல. நாம் சிறிய வரம்பிற்குட்பட்ட உயிரினங்கள், தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்று நினைப்பது பழைய மாயைகள். அவை எவ்வளவு வசதியாக இருந்தாலும் சரி, தாங்கள் எங்கும் நிறைந்த பிரபஞ்சப் பொருளாக இருக்கிறோம் என்று சொல்லப்படும்போது மக்கள் பயப்படுகிறார்கள். எல்லாவற்றின் மூலமாகவும் நீங்கள் வேலை செய்கிறீர்கள். நகரும் ஒவ்வொரு அடியின் மூலமாகவும், பேசும் ஒவ்வொரு உதட்டின் மூலமாகவும், சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சின் மூலமாகவும் நீங்களே இருக்கிறீர்கள். இதைச் சொல்லும்போது மக்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் தனித்தன்மையை இழக்கப் போவதில்லையா என்று உங்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்பார்கள். எந்த ஒரு மனிதனின் தனித்தன்மை என்பது என்ன? அதை நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு சிறு குழந்தைக்கு மீசை இல்லை. அவன் வளரும்போது அவனுக்கு மீசையும் தாடியும் வருகிறது. தனித்தன்மை உடலில் இருந்தால் அவனது தனித்தன்மை இழக்கப்படுகிறது. நான் ஒரு கண்ணை இழந்தால் அல்லது என் கைகளில் ஒன்றை இழந்தால் தனித்தன்மை உடலில் இருந்தால் என் தனித்தன்மை இழக்கப்படும். ஒரு குடிகாரன் தனது தனித்தன்மையை இழந்து விடுவான் என்பதால் குடிப்பதை விடக்கூடாது. ஒரு திருடன் நல்ல மனிதனாக மாறத் தேவையில்லை. ஏனென்றால் அவன் அதன் மூலம் தனது தனித்தன்மையை இழந்து விடுவான். இதற்கு பயந்து எந்த மனிதனும் தன் பழக்கங்களை மாற்றிக்கொள்ளக் கூடாது. முடிவற்றதைத் இன்ஃபினிட் தவிர வேறு எதிலும் தனித்தன்மை இல்லை. மாறாத ஒரே நிலை அதுதான். மற்ற அனைத்தும் நிலையான ஓட்ட நிலையில் உள்ளன. நினைவாற்றலிலும் தனித்தன்மை இருக்க முடியாது. என் தலையில் ஒரு அடிபட்டு என் கடந்த காலத்தையெல்லாம் மறந்து விடுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் நான் என் தனித்தன்மை அனைத்தையும் இழந்துவிட்டேன். நான் போய்விட்டேன். என் குழந்தை பருவத்தின் 2-3 ஆண்டுகளை நான் நினைவில் வைத்திருக்கவில்லை. நினைவாற்றலும் இருப்பும் ஒன்று என்றால் நான் எதை மறக்கிறேனோ அது போய்விட்டது. என் வாழ்வின் நான் நினைவில் கொள்ளாத அந்த பகுதியை நான் வாழவில்லை. இது தனித்தன்மை பற்றிய மிக குறுகிய கருத்து. நாம் இன்னும் தனிநபர்கள் ஆகவில்லை. நாம் தனித்தன்மையை நோக்கி போராடிக் கொண்டிருக்கிறோம். அதுவே முடிவற்றது. அதுவே மனிதனின் உண்மையான இயல்பு. எவனது வாழ்க்கை முழு பிரபஞ்சத்திலும் இருக்கிறதோ அவன் மட்டுமே வாழ்கிறான். மேலும் சிறிய வரம்பிற்குட்பட்ட விஷயங்களில் நம் வாழ்க்கையை நாம் எவ்வளவு அதிகமாக குவிக்கிறோமோ அவ்வளவு வேகமாக நாம் மரணத்தை நோக்கிச் செல்கிறோம். நம் வாழ்க்கை பிரபஞ்சத்தில் மற்றவர்களிடம் இருக்கும் அந்த தருணம் மட்டுமே நாம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த சிறிய வாழ்க்கையின் மீது நாம் கவனம் செலுத்திய அந்த நிமிடங்கள் அனைத்தும் மரணம், வெறும் மரணம். அதனால்தான் மரண பயம் வருகிறது. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிர் இருக்கும் வரை தானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மனிதன் உணரும்போது மட்டுமே மரண பயத்தை வெல்ல முடியும். நான் எல்லாவற்றிலும், ஒவ்வொரு உடலிலும் இருக்கிறேன். நான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறேன். நானே பிரபஞ்சம். இந்த முழு பிரபஞ்சமும் என் உடல். ஒரு துகள் மிச்சமிருக்கும் வரை நான் எப்படி இறக்க முடியும்? நான் இறப்பேன் என்று யார் சொல்வது என்று அவனால் எப்போது சொல்ல முடிகிறதோ அப்போது மட்டுமே அச்சமற்ற நிலை வருகிறது. சிறிய, தொடர்ந்து மாறும் விஷயங்களில் இரவாமையைப் பற்றி பேசுவது அபத்தமானது. ஒரு பழைய சமஸ்கிருத தத்துவஞானி கூறுகிறார், ஆவி மட்டுமே தனிநபர். ஏனென்றால் அது முடிவற்றது. எந்த முடிவற்றதையும் பிரிக்க முடியாது. முடிவற்றதை துண்டுகளாக உடைக்க முடியாது. அது என்றென்றும் அதே ஒன்று. பிரிக்கப்படாத அலகு. இதுவே தனி மனிதன், உண்மையான மனிதன், தோற்ற மனிதன் என்பது. அப்பால் உள்ள இந்த தனித்தன்மையை வெளிப்படுத்த, வெளிக்காட்ட மேற்கொள்ளும் ஒரு போராட்டமே தவிர அந்த பரிணாம வளர்ச்சி ஆவியில் இல்லை. கெட்டவன் நல்லவனாவது, விலங்கு மனிதனாவது என நடந்து கொண்டிருக்கும் இந்த மாற்றங்கள் நீங்கள் எந்த வழியில் எடுத்துக்கொண்டாலும் அவை ஆவியில் இல்லை. இயற்கையின் பரிணாமம் மற்றும் ஆவியின் வெளிப்பாடு. இங்கே ஒரு திரை உங்களை என்னிடமிருந்து மறைப்பதாக வைத்துக் கொள்வோம். திரையில் ஒரு சிறிய துவாரம் உள்ளது. அதன் மூலம் என் முன்னால் உள்ள முகங்களில் சிலவற்றை, ஒரு சில முகங்களை மட்டுமே என்னால் பார்க்க முடிகிறது என்று வைத்துக் கொள்வோம். இப்போது இந்த துவாரம் பெரிதாகிக் கொண்டே போவதாக வைத்துக் கொள்வோம். துவாரம் பெரிதாக பெரிதாக எனக்கு முன்னால் உள்ள காட்சி அதிகமாக வெளிப்படுகிறது. துவாரம் திரையுடன் ஒன்றாகிவிடும் போது நான் உங்களை நேருக்கு நேர் சந்திக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் மாறவே இல்லை. நீங்கள் எப்போதும் இருந்த இடத்தில்தான் இருந்தீர்கள். துவாரம்தான் பரிணாம வளர்ச்சியடைந்து கொண்டிருந்தது. நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தீர்கள். ஆவியின் விஷயத்திலும் அப்படித்தான். நீங்கள் ஏற்கனவே சுதந்திரமானவர்கள் மற்றும் முழுமையானவர்கள். எந்த முழுமையும் அடையப்படப் போவதில்லை. நீங்கள் ஏற்கனவே அதுவாகத்தான் இருக்கிறீர்கள். சுதந்திரமானவர்கள் மற்றும் முழுமையானவர்கள். மதம் மற்றும் கடவுள் மற்றும் மறுமையை தேடுவது பற்றிய இந்த கருத்துக்கள் அனைத்தும் என்ன? மனிதன் ஏன் கடவுளை தேடிச் செல்கிறான்? ஒவ்வொரு தேசத்திலும், சமூகத்தின் ஒவ்வொரு நிலையிலும் மனிதன் ஏன் மனிதனிடமோ கடவுளிடமோ அல்லது வேறு எங்காவதோ ஒரு முழுமையான லட்சியத்தை விரும்பினான்? ஏனென்றால் அந்த கருத்து உங்களுக்குள் இருக்கிறது. அது உங்கள் சொந்த இதயத் துடிப்பு. அது உங்களுக்கு தெரியவில்லை. அதை நீங்கள் வெளிப்புறமான ஏதோ ஒன்று என்று தவறாக நினைத்து கொண்டிருந்தீர்கள். அவரை தேடவும் அவரை உணரவும் உங்களை தூண்டுவது உங்களுக்குள் இருக்கும் கடவுளே. அங்கும் இங்கும் நீண்ட தேடலுக்குப் பிறகு கோவில்களிலும் தேவாலயங்களிலும் பூமிகளிலும் சொர்க்கங்களிலும் மற்றும் அனைத்து பல்வேறு வழிகளிலும் தேடிய பிறகு கடைசியாக நீங்கள் திரும்பி வருகிறீர்கள். நீங்கள் தொடங்கிய இடத்திலிருந்தே வட்டத்தை நிறைவு செய்து உங்கள் சொந்த ஆன்மாவிடம் திரும்பி வருகிறீர்கள். உலகம் முழுவதும் நீங்கள் யாரை தேடிக் கொண்டிருந்தீர்களோ, யாருக்காக நீங்கள் தேவாலயங்களிலும் கோவில்களிலும் அழுது தொழுது கொண்டிருந்தீர்களோ,
யாரை நீங்கள் மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் அனைத்து மர்மங்களின் மர்மமாக பார்த்துக் கொண்டிருந்தீர்களோ அவர் அருகாமையில் உள்ளவருக்கும் மிக அருகாமையில் உள்ளவர். உங்கள் சொந்த ஆன்மா, உங்கள் சொந்த வாழ்க்கையின், உங்கள் உடலின் மற்றும் உங்கள் ஆன்மாவின் உண்மை பொருள் என்பதை கண்டறிகிறீர்கள். அது உங்கள் சொந்த இயல்பு, மனிதனின் உண்மையான இயல்பு. அதை உறுதிப்படுத்துங்கள், அதை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் ஏற்கனவே தூய்மையானவர். நீங்கள் முழுமையடைய வேண்டியதில்லை. நீங்கள் ஏற்கனவே அதுவாகத்தான் இருக்கிறீர்கள். இந்த முழு இயற்கையும் அப்பால் உள்ள உண்மையை மறைத்து வைத்திருந்த அந்த திரையைப் போன்றது. நீங்கள் நினைக்கும் அல்லது செயல்படும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் திரையை கிழிப்பது போன்றது. மேலும் தூய்மை, முடிவற்ற பின்னால் இருக்கும் கடவுள் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கிறது. இதுதான் மனிதனின் முழு வரலாறு. திரை மெல்லியதாக, இன்னும் மெல்லியதாக ஆகிறது. பின்னால் இருக்கும் ஒளி அதன் சொந்த இயல்பால் அதிகமாக ஜொலிக்கிறது. ஏனென்றால் ஜொலிப்பது அதன் இயல்பு. அதை அறிய முடியாது. அதை அறிய நாம் வீணாக முயற்சி செய்கிறோம். அது அறியக்கூடியதாக இருந்திருந்தால் அது எதுவோ அதுவாக இருந்திருக்காது. ஏனென்றால் அது நித்தியமான அறிபவர். சப்ஜெக்ட். அறிவு என்பது ஒரு வரம்பு. அறிவு என்பது புறவயப்படுத்துதல், அதாவது ஆப்ஜெக்டிஃபைங். அவர் எல்லாவற்றையும் நித்தியமாக அறிபவர். இந்த பிரபஞ்சத்தின் நித்திய சாட்சி உங்கள் சொந்த ஆன்மா. அறிவு என்பது ஒரு வகையில் ஒரு கீழ்ப்படி, ஒரு சீர்கேடு. நாம் ஏற்கனவே அந்த நித்தியமான அறிபவராக இருக்கிறோம். அதை எப்படி அறிவது? அதுவே ஒவ்வொரு மனிதனின் உண்மையான இயல்பு. அதை அவன் பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்த போராடுகிறான். இல்லையென்றால் ஏன் இத்தனை அறநெறி விதிகள் உள்ளன? அனைத்து அறநெறிகளுக்கும் விளக்கம் எங்கே? அனைத்து அறநெறிகளிலும் ஒரு கருத்து மையமாக நிற்கிறது. அது பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது. பிறருக்கு நன்மை செய்தல். மனித குலத்தின் உந்து சக்தி மனிதர்களிடம் கருணை. அனைத்து விலங்குகளிடமும் கருணை காட்டுவதாகவும், ஆனால் இவை அனைத்தும் நானே பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் ஒன்று என்ற அந்த நித்திய உண்மையின் பல்வேறு வெளிப்பாடுகள். இல்லையென்றால் காரணம் எங்கே? நான் ஏன் என் சக மனிதர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்? நான் ஏன் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்? எது என்னை கட்டாயப்படுத்துகிறது? இந்த அனுதாபம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த உணர்வுதான் காரணம். மிகவும் கடினமான இதயங்கள் கூட சில நேரங்களில் மற்ற உயிரினங்களிடம் அனுதாபத்தை உணர்கின்றன. இந்த தோற்றத் தனித்தன்மை உண்மையில் ஒரு மாயை என்றும், இந்த தோற்றத் தனித்தன்மையை பற்றிக் கொள்ள முயற்சிப்பது இழிவானது என்றும் சொல்லப்பட்டால் பயந்து போகும் மனிதன் கூட முழுமையான சுயநலமின்மைதான் அனைத்து ஒழுக்கங்களின் மையம் என்று உங்களிடம் கூறுவான். முழுமையான சுயநலமின்மை என்றால் என்ன? மிச்சம் இருப்பது என்ன? சுயநலமின்மை என்பது இந்த தோற்ற சுயத்தை, செல்ஃப், மறுப்பது. அனைத்து சுயநலத்தையும் மறுப்பது. நான் மற்றும் எனது, அகங்காரம் மற்றும் மமகாரம் என்ற இந்த கருத்து கடந்த கால மூட நம்பிக்கையின் விளைவாகும். மேலும் இந்த தற்போதைய சுயம் எவ்வளவு அதிகமாக விலகிச் செல்கிறதோ அவ்வளவு அதிகமாக உண்மையான ஆன்மா அதன் முழு மகிமையில் வெளிப்படுகிறது. இதுவே